பைந்தமிழ் சாரல் வழங்கும் பெண்கள் தின சிறப்பு நிகழ்ச்சி. பைந்தமிழ் சாரல் வழங்கும் பெண்கள் தின சிறப்பு நிகழ்ச்சி. இரு நூல்களின் திறனாய்வு. இன்றைய திறனாய்வுக்கு வருகின்ற நூல்கள் திருமதி ரஞ்சினி சுப்பிரமணியம் எழுதிய நெய்தல் நடை. இரண்டாவது நூலாக 21 பெண்கள் எழுத்தாளர்கள் இணைந்து எழுதிய கவிதை தொகுப்பு ஜீவநதி வெளியீடாக வெளிவந்த கண்ணீரில் பிறக்கும் கடல். பைந்தமிழ்ச்சாரல் வழங்கும் பெண்கள் தின சிறப்பு நிகழ்ச்சியில் இரு நூல்கள் திறனாய்வுக்கு வந்திருக்கின்றன. முதலாவது நூலை திறனாய்வு செய்வதற்காக எம்மோடு இணைந்திருக்கின்றார் பேச்சாளர் கந்தர்மடம் ஆனா அஜந்தன் அவர்கள். இரண்டாவது நூலை திறனாய்வு செய்வதற்கு எம்மோடு இணைந்திருக்கின்றார் பேச்சாளர் அஞ்சனா அவர்கள். இவர்கள் இருவரையும் இந்த அரங்குக்குள் அழைத்துக் கொண்டு இன்றைய 22ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை உங்கள் அனைவரையும் சந்திப்பதை இட்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். நான் உங்கள் அன்பன் ராஜ் குலராஜ். இன்றைய சூம் செயலியூடாக இணைந்திருக்கின்ற அனைத்து கலை இலக்கிய நண்பர்களையும் இந்த அரங்குக்குள் அழைத்துக் கொண்டு எழுத்தாளர்கள் மற்றும் நூலாசிரியர்கள் மற்ற கலை இலக்கிய நண்பர்களையும் அழைத்துக் கொண்டு ராஜ்குலராஜா என்ற முகநூலாக இணைந்திருக்கின்ற அனைத்து கலை இலக்கிய நண்பர்களையும் இந்த அரங்குக்குள் அழைத்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு கவிதையோடு இந்த நிகழ்வை ஆரம்பிக்கின்றோம். கவிதையை வழங்குவதற்காக நம்மோடு காத்திருக்கின்றார் ஒருங்கிணைப்பாளர் திருமதி பவானி சக்குணசேகரம். வணக்கம். அனைவருக்கும் அன்பான வந்தனங்கள், தமிழ் வாழ்த்து. தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, அழகார்ந்த செந்தமிழே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, எண் தொகையே, முக்கணிச் சுவையாய் மூவேந்தர் புகழாய் சங்க இலக்கிய தேனாய் இனிக்கிறாய். அமிழ்தினும் மேலான உன் இலக்கிய சிறப்பை என் இதயத்தில் தாங்கி தலைமுறை கடந்து தமிழை பாடி உன் நினைவில் நான் என்றும் வாழ விளைகிறேன். போற்றி தமிழே போற்றி என்று தமிழால் இணைவோம், தமிழாய் வாழ்வோம். நன்றி. நன்றி திருமதி பவானி சக்குணசெல்வம் அவர்களே. இந்த கவிதையோடு நேரடியாகவே நிகழ்வுக்கு செல்வோம். இன்று பைந்தமிழ்ச்சாரல் வழங்கும் பெண்கள் தின சிறப்பு நிகழ்ச்சி இரு நூல்களின் திறனாய்வு. முதலாவது நூலாக நான் முன்பு சொன்னது போனது திருமதி ரஞ்சினி சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய நெய்தல் நடை. இரண்டாவது நூலாக 21 பெண் எழுத்தாளர்கள் இணைந்து எழுதிய கவிதை தொகுப்பு ஜீவநதி வெளியீடாக வெளிவந்தது கண்ணீரில் பிறக்கும் கடல். திருமதி ரஞ்சினி சுப்பிரமணியம் எழுதிய நெய்தல் நடை என்ற நூலை விமர்சனம் செய்தவர் கந்தர்மடம் ஆனா அஜந்தன் அவர்கள். அரியரசா அஜந்தன் சிரேஷ்ட திட்ட இணைப்பாளராக அரியரசா அஜந்தன் சிரேஷ்ட திட்ட இணைப்பாளராக பன்னாட்டு நிறுவனத்தில் பணியாற்றுகின்றார். கணனி தொழில்நுட்ப டிப்ளோமா கல்வியை பெற்ற இவர் திட்ட முகாமைத்துவத்தில் முதுகலை பட்டப்படிப்பை முடித்தவர். யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் படித்த காலத்தில் நங்கூரம், அறிவுக்களஞ்சியம், சிட்டு, சாளரம், நாற்று போன்ற மாத சஞ்சிகைகளில் வாசகனாகவும் சந்தாதாரராகவும் இருந்ததால் இவருக்கு வாசிப்பில் ஆர்வம் ஏற்பட்டது. 2002 இதழியல் கற்க நெறியினை கற்றார். கந்தர்மடம் ஆனா அஜந்தன் என்ற பெயரில் சஞ்சிகைகள் பத்திரிகைகளில் 2019 இருந்து எழுதி வருகின்றார். பத்திரிகையில் கவிதை, சிறுகதை, உளவியல் சார் கட்டுரைகள் எழுத ஆரம்பித்த இவர் சஞ்சிகையில் வாரந்தோறும் கட்டுரைகளை எழுதி வந்தார். பின்பு சஞ்சிகையில் எழுத ஆரம்பித்தார். ஜீவநதி, கலைமுகம், ஆறுதல், காற்றுவெளி, வளரி போன்ற சஞ்சிகைகளில் எழுதியுள்ளார். ஜீவநதி, திருப்பங்கள், சிறகடிக்கும் சிந்தனைகள்,
வித்து ஆகிய நூல்களுக்கு அட்டைப்படம் வரைந்துள்ளார். ஒரு நூலுக்கு வெளியீட்டு உரையும் 4 நூல்களுக்கு நூல் பற்றிய ஆய்வுரைகளையும் வழங்கியுள்ளார். சீர்மியத்தில் சிறப்பு முறைகள் என்ற திருமதி கோகிலா மகேந்திரனின் உளவியல் நூலிற்கு சிறகடிக்கும் சிந்தனைகள் என்ற நூலிற்கும் அணிந்துரை எழுதியுள்ளார். 2002 புலரி என்ற சஞ்சிகையிலும் 2016 மனம் எனும் மேடு கூடு என்ற கவிதை தொகுதியும் 2024 மரணங்களின் சாட்சியாக என்ற சிறுகதை தொகுப்பையும் ஆற்றுப்படுத்தும் கலையையும் சிலையும் கட்டுரை தொகுதியையும் வெளியிட்டுள்ளார். இவர் திறனாய்வு செய்யும் நூலாசிரியர் வைத்திய கலாநிதி திருமதி ரஞ்சினி சுப்பிரமணியம். இவர் பற்றி கூறுவதானால், இவர் இளமையில் இருந்து இலக்கிய செயற்பாடுகளில் ஈடுபாடு இருந்தாலும் 33 வருட மருத்துவ சேவையின் காரணமாக அதில் முனைப்புடன் ஈடுபட சந்தர்ப்பமும் நேரமும் அமையவில்லை. தற்போது வைத்திய துறை பற்றிய சிந்தனையிலிருந்து ஓய்வு பெற்று இயன்றளவுக்கு இலக்கிய செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றார். நாவல், சிறுகதைகளுக்கான நெய்வுரைகள், கட்டுரைகள், சிறுகதைகள் எழுதுவதில், இவ்வாறான விமர்சன அரங்குகளில் பங்கேற்பதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். ஞானம் கலை இலக்கிய சஞ்சிகை, பதிவுகள், இணைய இதழ், வெற்றிமணி ஜெர்மனி, ஜீவநதி இலங்கை, காலம் கனடா, தாய்வீடு கனடா, அம்ருதா தமிழ்நாடு மற்றும் இலங்கை தினசரிகளிலும் இவரது எழுத்துக்கள் வெளிவந்துள்ளன. இவர் அண்மையில் நெய்தல் நடை என்ற நூலை எழுதிய வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த நூலை திறனாய்வு செய்வதற்காக இந்த அரங்குக்குள் நான் அழைத்துக் கொள்வது கந்தர்மடம் ஆனா அஜேந்திரன் அவர்களை. வணக்கம். வணக்கம். முதலில் பைந்தமிழ் சாரலுக்கும் நூலாசிரியர் அவர்களுக்கும் இன்று நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இலக்கிய ஆர்வலர்களுக்கும் என்னுடைய வணக்கம். உண்மையில் இந்த நெய்தல் நடை அவருடைய முதலாவது நூல் ஒரு மருத்துவர் தன்னுடைய ஓய்வு காலத்தை ஒரு பலனுள்ளதாக மாற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு முயற்சியின் மூலமாக முதலாவது நூலை அவர் வெளியிட்டிருக்கின்றார், ரஞ்சனி சுப்பிரமணியம் அவர்கள். உண்மையில் அந்த முதலாவது கதை, அவருடைய அன்றொரு நாள் என்ற கதையினுடைய அந்த முதலாவது பந்தி அவருடைய முதிர்ச்சியை காட்டுகின்றது. அவர் முதலாவது நூல் என்று மிக அடக்கமாக பணிவாக சொல்லியிருந்தாலும் கூட என்னை கேட்டால் நான் சொல்வேன், அது 65 வயதிலே அவர் முதலாவது நூலை எழுதுகின்ற பொழுது தன்னை ஒரு முழுமையான எழுத்தாளர் என்ற ஒரு தரத்துக்கு உயர்த்திய பின் எழுதிய கதைகள் என்பதை முதலாவது கதையினுடைய அந்த ஒரு பந்தியின் வரிகளை மட்டும் நான் வாசித்து ஆரம்பிக்கின்றேன். பாலத்தின் மீது கார் விரைந்து கொண்டிருக்க என் மனம் ஏற்கனவே நான் தேடிச் செல்லும் பாடசாலையை அடைந்திருந்தது. பச்சை நிற கனவுகளால் இதயம் நிறைந்தது. இது ஒரு அனுபவம் இல்லாத ஒருவரால் எழுத முடியாத ஒன்று. எங்களுடைய உடல் ஒரு பாதையில போகுது, ஆனால் அதற்கு முன்பு என்னுடைய மனம் நான் எங்கு போகணுமோ அந்த இடத்துக்கு சென்று விட்டேன் என்பதும் இந்த பச்சை நிற கனவுகளால் இதயம் நிறைந்தது. அந்த முதலாவது பந்தியே அந்த எழுத்தாளருடைய முதலாவது நூல் என்ற அந்த எண்ணப்பாட்டை தகர்த்து ஒரு மிகுந்த அனுபவம் உள்ள ஒரு எழுத்தாளர், ஒரு நல்ல வாசிப்பு அனுபவம் உள்ளவர், நல்ல விமர்சன அனுபவத்தை கொண்ட ஒருவர் எழுதியது என்பதற்கு சான்று பகிர்கின்ற அந்த வரிகளாக நான் அந்த 2 வரிகளையும் நான் பார்க்கின்றேன். இந்த நெய்தல் நடை என்ற நூல் ஜீவநதியினுடைய 456வது வெளியீடாக வருகின்றது. ஏற்கனவே இங்கே இணைப்பாளர் அவர்கள் அறிவித்து விட்டார் என்னென்ன சஞ்சிகைகளே அவருடைய இந்த 12 கதைகளும் வெளிவந்தது என்று சொல்லி. உண்மையில் இந்த எழுத்தாளருடைய அனுபவமும் அவருடைய ஆர்வமும், அந்த மனிதர்களை அவர் எப்படி நேசித்தார், எப்படி அவற்றை உள்ளார்ந்து சிந்தித்து அவர்களுக்குள்ளே உள்நுழைந்து எவ்வாறு அந்த மனிதர்களுடைய உணர்வுகளை எல்லாம் அவர் அடையாளம் கண்டு இந்த பாத்திரங்களை வடிவமைத்தார் என்பதற்கு இங்கே இருக்கின்ற கதைகளுடைய ஒவ்வொரு பாத்திரமே மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதே போல அந்த அன்றொரு நாள் என்ற அந்த கதை அவருடைய முதலாவது ஆசிரிய பணிக்காக நீர்கொழும்பை அண்டிய ஒரு பிரதேசத்துக்கு அவர் செல்கின்றார். வளமையை போல ஈழத்தினுடைய எழுத்தாளர்கள் அவர்கள் ஆசிரியர்களாக இருக்கின்ற பொழுது நெடுந்தவி மகேஷாக இருக்கட்டும்,
அல்லது சித்தார்த்தன் அல்லது மானியூர் ரெட்னேஸ், இவர்களுக்கு மாணவர்கள் மிக நெருக்கமான மாணவர்களை வைத்துக்கொண்டு கதைகளை புனைந்தது, அல்லது அவர்களுடைய பெயர்லேயே நெடுந்துவி மகேஷ் அவர்கள் அனிதாவின் புதிர்கள், அதே போல சித்தார்த்தன் அமிர்தாவின் புதிர் வட்டங்கள், அதே போல எங்களுடைய ரட்னேஸ்வரன் சார் வந்து அஜந்தனை பற்றின ஒரு கதை, அஜந்தன் நான் அல்ல இன்னொரு அஜந்தன் அவருடைய மாணவன், அவரை பற்றி தன்னுடைய புத்தகத்தில் 2-3 கவிதை அவரை வைத்து அவருடைய குலப்படியை வைத்து அவருடைய திறமைகளை வைத்து கவிதை எழுதின அந்த அனுபவங்கள் இருக்கின்றது. எனவே அந்த ஆசிரியர்கள் அவர்கள் ஓய்வு பெற்று சென்றாலும் கூட அந்த மாணவர்களுடைய குறும்புத்தனம் அல்லது அவர்களுடைய கெட்டித்தனம் அவர்களை நீண்ட காலத்துக்கு அவருடைய மனதிலே நிலைத்து வைத்து அவை இலக்கிய படைப்புக்குள்ளே அவர்கள் தமக்கென்ற ஒரு இடத்தை பிடித்துக் கொள்ளுகின்ற நிலை இலக்கிய பரப்பிலே, ஈழத்தின் இலக்கிய பரப்பிலே நீண்ட காலமாக வந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த எழுத்தாளருடைய முதலாவது பணி, ஆசிரிய பணியாக அவர் கொழும்பு நீர்கொழும்பு அண்டிய ஒரு பாடசாலையிலே அங்கே கல்வி கற்க போகின்ற பொழுது அங்கே அவருக்கு இந்த ரஞ்சன் என்ற ஒரு மாணவனுடைய நட்பு, அது மாணவர் ஆசிரியர் என்றதுக்கு அப்பால் அவனுடைய விஞ்ஞானம் கணிதத்திலே இருக்கின்ற திறமையும் அந்த தமிழ் அதில் இருக்கின்ற வேறுபட்ட தமிழ் ஒவ்வொரு சொல்லும் இடையிலே முறிந்து போகின்ற அந்த சொல்லை மிக அழகாக அவர் அந்த கதை முழுவதிலுமே எழுதியிருப்பார். நான் அப்ப அவரிடத்துல கேட்டேன், எப்படி நீங்கள் இந்த தமிழை அந்த அதாவது நீர்கொழும்பு தமிழை நீங்கள் எப்படி அவ்வளவு தெளிவாக எழுதியிருந்தீர்கள் என்று. ஏனென்றால் அவர் ஆசிரியர் பணியிலே அங்கே இருந்தது 73ஆம் ஆண்டு. அப்ப 50 வருடங்களுக்கு முன்பு பாவிக்கப்பட்ட அந்த தமிழ் அவர்களோடு நடந்த அந்த உரையாடலை நீங்கள் எப்படி அப்படியே எழுதியிருக்கிறீர்கள். நானும் நீர்கொழும்புல சில சந்தர்ப்பங்கள்ல போற நேரங்கள்ல கேட்ட தமிழ், ஆனால் அது மிக கடினம். அந்த ஒவ்வொரு சொல்லும் இடையில் தொக்கு நிற்கிற சொல்லாதான் இருக்கும், அது நிறைவு பெறுறது கடினம். ஒரு சிங்களம் தமிழ் கலந்து இருக்கின்ற ஒரு மக்கள், அந்த தமிழ் பூர்வீகம் தான். அதுக்கு 3-4 கதைகள் இருக்கின்றது. ராவணனுடைய கதையிலிருந்து வந்தவர்கள் என்று இருக்கின்றது. ஈழத்திலே ஜாழ்ப்பாண ராஜ்யத்தில் ஆண்ட மன்னர்களுடைய இராணுவம் அங்கே சென்ற பொழுது அங்கே உருவாக்கப்பட்ட குடிகள் என்று இன்னொரு கதை இருக்கின்றது. அதே போல இந்தியாவிலிருந்து வருகிறவர்களுடைய குடி என்று இருக்கின்றது. ஆனாலும் அவர்கள் இப்பொழுது தமிழர்கள் என்றதுக்கு அப்பால் சிங்களவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்றது உண்டு. அவர்கள் அந்த கொச்சை தமிழிலே நாங்கள் தமிழர்கள் அல்ல சிங்களவர்கள் என்று தான் ஆசிரியராக இருந்த பொழுது தனக்கு சொன்னதை அவர் ஒரு நகைப்போடு பார்த்தார். தமிழிலே தாங்கள் சிங்களவர்கள் இல்லை என்று சொல்வதை, அது ஒரு பாதுகாப்பு உணர்வோடு சொல்லப்பட்டது. அவர் அங்கே ரசித்தது அந்த மக்களுடைய உடை நடை, அவர்களுடைய கதை, இவர்கள் அந்த ஆசிரியர் மீது வைத்திருந்த பற்று, அந்த மாணவர்கள் தன்னுடைய சேலையை அல்லது அவருடைய பணியை பண்பை எப்படியெல்லாம் பாராட்டினார்கள், எப்படியெல்லாம் வாழ்த்தினார்கள் என்ற அந்த பசுமையான நினைவை அவர் மீட்டு தன்னுடைய முதலாவது நூலிலே அந்த ரஞ்சன் என்ற அந்த மாணவனுக்கு ஒரு காணிக்கையாக்குவதை போல இந்த கதை அமைந்திருக்கின்றது. அது மிகுந்த ஒரு வரவேற்பை பெறக்கூடிய ஒரு கதை. அது மட்டுமில்லாமல் இந்த நூலுக்குள் நுழைவதற்கு சிறந்த ஒரு நுழைவாயிலை இந்த கதை ஏற்படுத்தியிருக்கிறதை நான் பார்க்கின்றேன். எனவே அந்த ஏக்கத்தோடு அவர் மட்டுமல்ல, நாங்கள் 50 வருடத்துக்கு பிறகு நான் அந்த இடத்துக்கு போகின்றபோது அது எப்படி இருக்கும், ரஞ்சன் எப்படி இருப்பார், அந்த சூழல் எப்படி இருக்கும், நான் பார்த்த அதே இடங்கள் அதே தோற்றத்தில் இருக்குமா, அந்த மனிதர்கள் அப்படி இருப்பார்களா, குறிப்பாக ரஞ்சன் எப்படி இருப்பார் என்ற அந்த ஏக்கம் அந்த வாசகனையும் அந்த ஏக்கத்துக்குள்ளே அழைத்து செல்லுகின்ற ஒரு பாங்கில் அவருடைய எழுத்து மிக அழகாக இருக்கும். அந்த தமிழ் இன்னும் அழகான ஒரு தமிழாக இருக்கும். அது மிகுந்த கடினம். அவருடைய நூலுக்குள்ளே பல இடத்திலே வருகிற இஸ்லாமியர்களுடைய தமிழ் வருகின்றது, ஆங்கில சொற்களும் வருகின்றது, தன்னுடைய மொழி வருகின்றது, அதே போல சந்தியிலே நின்று இளைஞர்கள் பேசுகின்ற மொழி வருகின்ற அந்த மொழிகளை அவர் மிக தெளிவாக உள்வாங்கி அதை சிறந்த முறையிலே வெளிப்படுத்தி இருக்கின்ற இந்த கதையிலே அது மிக திறமையான ஒரு விடயம் என்றுதான் நான் பார்க்கிறேன். எல்லாராலும் கடினம். ஆனால் அந்த அப்படியான வசனங்களை எழுதுகின்ற பொழுது அவர் நிறைய உதவிகளை நாடி அதோடு பரிச்சயமானவர்களோடு எல்லாம் கதைத்து அதை திருத்தி அப்படியெல்லாம் நீண்ட நேரம் தான் செலவழித்ததாக சொல்லியிருந்தார். அது மிக அருமையான ஒரு படைப்பினுடைய மிக முக்கியமான இடங்களாக ஒரு தத்துருவமாக அந்த இடத்தை எங்களது பிரதிபலிக்கின்ற ஒன்றாக அந்த சொல் அந்த அவர்களுடைய சம்பாசனைகள் அமைந்தது மேல் பெரிய ஒரு பாராட்டைக்குரிய ஒரு விடயம். அப்ப இந்த கதை நகர்ந்து செல்கின்ற பொழுது எங்களுக்கும் ஒரு ஆர்வம், இந்த ரஞ்சன் எப்படி இருக்க போன்றார், மிக கருத்த ஒரு உருவம், அவர் ஒரு கடல் தொழிலை சார்ந்த ஒருவர், ஆனால் அவர் பாடசாலை கல்வியை தொடர முடியாமல் தந்தை இறந்தது பின்பு அவர் இடைவிலகி செல்லுகின்ற ஒரு நிலை. வளமையாக அது
கூட கரையோர பிரதேசங்களில் இருக்கின்ற பாடசாலைகளிலே நடக்கின்ற ஒரு விடயம் இடைவிலகல் என்பது. அவர்கள் பரம்பரையாக அந்த தொழில் இருக்கும், ஆனாலும் ஒரு கௌரவத்துக்காக அல்லது ஒரு கணக்கு பார்க்கின்ற வரைக்குமாவது என்னுடைய பிள்ளை படிக்க வேண்டும் என்றதுக்கு மேல் அவர்களுக்கு ஆசை இருந்ததாக எனக்கு தெரியாது. நான் கற்றதும் யாழ் மத்தியல்லூரி மிக கடலுக்கு அண்மித்த இடம் என்றாலே ஒரு பாதி மாணவர்கள் அப்படியானவர்களாகத்தான் இருப்பார்கள். எனவே அப்படியான ஒரு சூழலிலே அந்த மாணவனை பற்றிய ஏக்கம் இந்த ஆசிரியருக்கு இன்று வரை இருக்கிறவர். இந்த ஆசிரியராகத்தான் இப்பொழுதும் அந்த ரஞ்சனை தேடுபவர். அப்ப அந்த முடிவு ஒரு வித்தியாசமான ஒரு முடிவாக, எதிர்பாராத முடிவாக கொண்டே முடிக்கின்ற பொழுது அடுத்த கதை எப்படி முடிய போகின்றது, எப்படி தொடங்க போகின்றது என்ற அந்த ஒரு ஏக்கத்தை வாசகர் மத்தியிலே ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே அந்த முடிவை அவர் எழுதியிருக்கின்றார். அது மிக எழுத்தாளருக்கு ஒரு முக்கியம். நாங்கள் அதாவது வாசகனை ஏமாற்றி விட வேண்டும். அந்த முடிவு வருகின்ற பொழுது அவர் எதிர்பார்த்த முடிவு இருக்கக்கூடாது என்றது உண்மையில ஒரு கதையின் வெற்றிக்கு அது ஒரு ரகசியம். அப்பதான் அடுத்த கதைக்குள்ள அவர் போகலாம். இல்லாட்டில் அந்த எழுத்தாளருடைய இடையில போய்களே இந்த கதை எப்படி முடிய போகின்றது என்று தெரிந்தால் அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்காது. தொடர்ந்து இப்ப முடிப்பம் என்ற மாதிரியான ஒரு ஆர்வம் இருந்தது. அடுத்தடுத்த கதை என்ன எப்படி அது போகுது. அப்படி அந்த கதையினுடைய முடிவு மிக இலகுவாக இருந்தாலும் அது ஒரு சிந்திக்கத்தக்க வகையிலே அந்த முடிவு அமைந்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது உண்மையிலே ஒரு ஆசிரியர் அல்ல ஒரு பெண் என்ற நிலையில் ஒரு பாதுகாப்புணர்வோடு அவருடைய மனதிலே ஏற்பட்ட அந்த காயங்களை மறைத்து கொண்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்ன ஆசையோட போனாரோ அவர் நேரிலே ரஞ்சனை சந்தித்தாலும் கதைக்க முடியாத சூழ்நிலையில் அவர் இருந்தார். அவர் ஒரு போதைக்கு அடிமையாகி அப்படி இருக்கிற ஒரு நிலை வருகின்ற பொழுது அதை அவர் மிக சிறப்பாக ஒரு இடத்திலே அதை சொல்லுகின்றார். நெற்றியில் அந்த ரஞ்சனை சந்திக்கின்ற பொழுது அவர் அந்த ஆசைப்பட்ட முறையிலே சந்தித்து அவரை கதைக்க முடியாத நிலையில் அவர் இருக்கின்றார். அந்த வாடை அவருக்கு முன்னே வந்து விடுகின்றது, மதுவினுடைய வாடை. அப்ப அதை மிக அழகாக தன்னுடைய அந்த ஏமாற்றத்தை அவர் சொல்லுகின்றார். நெற்றியில் இருந்த கோயில் குங்குமம் வியர்வையால் கரைந்து சேலையில் செந்திடலாய் படிந்தது. இந்த குங்குமம் என்றது நாங்கள் உடனடியாக திருமணம் சார்ந்த அப்படியான விடயங்களை தான் நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் மங்களம் அமங்கலமான விஷயம் அல்ல. அப்ப அவர் அதை கோயில் குங்குமம் என்ற பதத்தை பாவிக்கிறேன். அது மிக ஆழமான ஒரு சிந்தனை என்று நான் பார்க்கிறேன். தன்னுடைய அந்த ஏமாற்றம் எப்படி அந்த வேர்வை அந்த கோவிலில் வைத்த குங்குமம், அந்த கோயில்ல சில நேரம் அந்த குங்குமத்தை வைக்கின்ற பொழுது நிரஞ்சன் நல்லா இருக்கணும் என்று நினைத்து வைத்திருக்கலாம், அல்லது அவரை பற்றின அந்த வேண்டுதலோடு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கலாம். அந்த நிலை தான் அது படிந்து அழகா சொல்லியிருப்பார். இந்த சேலையிலே படைந்து செந்திட்டாக படிந்தது, படிஞ்சிட்டு அந்த மனதில் அப்படி ஒரு ஆழமான ஒரு படி கொண்டு அவருக்கு ஏற்பட்டு விட்டது. அவர் கதைக்காமல் அப்படியே காரில் எறிவார். அங்கே ஒரு பாதுகாப்பு உணர்வும் ஒரு பெண்ணன் அடிப்படையில இருக்கிறது. ஆனா அந்த அந்த அவ்வளவு நேரமும் அந்த பயணம், மிக நீண்ட தூர பயணம், 50 ஆண்டு கால காத்திருப்பு, இதையெல்லாம் தாண்டி இப்படி ஒரு ஏமாற்றம் வருகின்ற பொழுது அந்த கதையின் விறுவிறுப்பும் அடுத்து இப்படி இவர் இந்த கதையை நகர்த்த போகின்றார் என்ற ஒரு ஆர்வத்தை அந்த முதலாவது கதை எனக்கு தோற்றுவித்தது. இரண்டாவது கதை அதுல இன்னொரு விடயத்தை சொல்லணும். அதுல அந்த பெண்ணியம் சார்ந்த கதை ஒன்றை சொல்லுகின்றார். அதாவது ஆசிரியர் ஒருவர், ஒரு ஆண் ஆசிரியர் வயது குறைந்த ஒரு பெண் மாணவியோடு பழகுகின்ற பொழுது அதை சமூகம் அப்படி பார்க்கிறது. ஒரு வயது குறைந்த மாணவனோடு ஒரு ஆசிரியை பழகுகின்ற போது இந்த சமுதாயம் எப்படி பார்க்கிறது என்ற ஒரு விடயத்தையும் அவர் முன்வைக்கிறார். இன்னொரு கதையிலும் இதை பற்றி வருகின்றபடியினாலே நான் இந்த பால்நிலை சம்பந்தமான விடயங்களை அந்த இடத்திலே விவாதிப்பது சிறப்பு நான் நினைக்கிறதால நான் கடந்து போறேன். அந்த ஒரு பெண்ணிலைவாத சிந்தனையும் அல்லது அதிலே இருக்கின்ற மக்களுடைய அந்த எங்களுடைய சமுதாயத்தினுடைய ஒரு சமநிலையற்ற பார்வையையும் அவர் இந்த கதைக்குள்ளால சொல்றார். அந்த பயம் ஒன்று அவருக்கு இருக்குது. அந்த மாணவனோட பற்றி நான் இப்படி சிந்திக்கிறது, நான் இப்படி பார்க்க போறது, சமூகம் எப்படி நினைக்கும் அல்லது வாசகர் எப்படி நினைப்பார் என்ற ஒரு எண்ணப்பாடும் அவருக்குள்ள இயல்பாகவே ஒட்டி கொள்வது. அதை பற்றின ஒரு அகவுரையாடல், ஒரு விவாதமும் அதற்குள்ளே இடம்பெறுகின்றது. இரண்டாவது கதை மகேஸ்வரி மனம் மறக்கவில்லை, மகேஸ்வரியை மனம் மறக்கவில்லை. இது மிக ஆழமான ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு மனதை பாதிக்கின்ற ஒரு கதை. இது ஒரு 40 வருடங்களுக்கு முந்தி நடக்கிற மாதிரியான ஒரு சிந்தனையோட பழமையான சிறுகதைகள்ல ஒரு அறிமுகம் கொண்டு வரும். பிறகு அந்த இடையில் தான் அந்த கதையினுடைய முற்பக்கம்
ஒரு ஃபீட்பேக் மாதிரி போய் நாங்கள் திருப்பி ஃபிளாஷ்பேக் மாதிரி போயிட்டு நாங்கள் திரும்ப வார ஒரு பாங்கு அந்த கதையில இருக்கும். அப்ப இந்த மகேஸ்வரியை மனம் மறக்கவில்லை என்ற கதையும் இதே போலதான். ஒரு சிறு பெண் வேலைக்கு வருகின்ற பொழுது அந்த பெண்ணை அவர் எப்படி நடாத்தினார் என்ற, அவருக்கும் ஒரு பெண் பிள்ளை இருக்கின்றது. ஆனால் இவர் வசதியானவர். அங்கிருந்து வேலைக்கு வந்தவர் ஒரு அப்கண்ட்ரியை சேர்ந்த ஒரு பெண்மணி. இன்றும் கொழும்பிலே அந்த நிலைமை இருக்கின்றது. இந்த மலையக பிள்ளைகள் வேலைக்கு வருவது, வயது குறைந்த பிள்ளைகள் வேலைக்கு வருவது, அதற்கென்று ஒரு ஏஜென்ட் இருப்பது தெரியும். ஒரு இன்று வரை பேசப்படுகின்ற ஒரு பிரச்சனை. மிக நீண்ட காலமாக நாங்கள் இதற்கான சில பணிகளை செய்வதற்கு நாங்கள் பதுல போன்ற இடங்கள்ல அவர்களை சந்தித்து கதைத்த பொழுது, அல்லது கொழும்பினுடைய சில பகுதிகளில இன்னமும் அவர்கள் அப்படி பணிக்கு வந்த இடத்துல அங்க திருமணம் செய்து அவர்கள் ஒரு குழுவாக ஒரு சமூகமாக ஒடுக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அந்த மக்களை சந்திச்சு கதைத்த அனுபவங்களை இந்த கதை மீட்டு தந்தது. அதுல முழுக்க முழுக்க அவரிடத்துல, அந்த எஜமானியரிடத்துல இருந்த அந்த ஏக்கம், அந்த குற்ற உணர்வு ஒன்றைத்தான் அவர் இதுல மிக வலுவாக சொல்லி இருக்கின்றார். அன்பரசி என்ற அந்த அம்மாவினுடைய ஏக்கம். என்னோட அவருக்கும் அதே வயது பிள்ளை இருந்தது. தான் எப்படி அந்த வேலைக்கு வந்த அந்த சிறு வயது பிள்ளையினுடைய ஆசாபாசங்களை எல்லாம் ஒதுக்கி எப்படி நான் அவரை ஒரு பணிப்பெண்ணாக வழி நடத்தி இருக்கிறேன், தன்னுடைய மகளை எப்படி பார்த்திருக்கிறேன், அவரை எப்படி பார்த்திருக்கின்றேன் என்ற ஒரு குற்ற உணர்வு அந்த கதை முழுவதும் பரவி இருக்கின்றது. அவர் ஏர்போர்ட்டுக்கு போகின்ற, தன்னுடைய நண்பியை அனுப்புவதற்கு போகின்ற பொழுது தாயை வெளிநாட்டுக்கு வீட்டு வேலைக்காக அனுப்புறதுக்கு அங்க போன ஒரு சின்ன பிள்ளைய பார்க்கல நமக்கு அந்த மகேஸ்வரி இந்த ஞாபகம் வருது. அப்ப முந்தி பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பினார்கள், இப்பொழுது அம்மாக்களை வேலைக்கு அனுப்பி போட்டு பிள்ளைகள் தந்தையோட வீட்டுல இருக்கிற நிலைமை. அப்ப அப்படி இருக்கின்ற பொழுது வயதுக்கு வந்த பிள்ளை என்று சொன்னால் தந்தையோடு இருக்கிறதுல இருக்கிற இயல்பாகவே நடக்கிற பிரச்சனை. இது அப்கண்டில் அடிக்கடி நாங்கள் கேள்விப்படுற பிரச்சனைகளாக இருக்கின்ற ஒன்று. தாய் வேலைக்கு போனா அந்த பிள்ளை தந்தையால் அபியூஸ் பண்ணப்படுற நிலைமை இருக்கும். அப்படி ஒரு உண்மையாக எங்களுடைய சூழல்ல நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனையை வச்சுக்கொண்டு அவர் அந்த கதையை எழுதுகின்றார். அதுல முக்கியமா நாங்கள் பார்க்க வேண்டியது, இந்த 10 வயதுல ஒரு பிள்ளையை வேலைக்கு அனுப்பலாமா இலங்கை சட்டத்தின்படி என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது 14 வயதுன்றது சிறுவர் ஊழியத்துக்கான வயதெல்லையாக பார்க்கப்படுது. 14 வயதுக்கு உட்பட்டு யாராவது ஒரு ஆளை நீங்க வேலைக்கு அமர்த்தினால் அது அவருடைய கல்வி, சுகாதாரம் எல்லாத்தையும் புறக்கணிச்சு நீங்கள் அவர் செய்கின்ற ஊதியத்துக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருந்தால் அது சைல்ட் லேபர் என்று சொல்றோம், சிறுவர் ஊழியம். அப்ப அந்த 14 வயதுக்கு உள்ள இருந்தா தான் நீங்க சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் கட்டாய கல்வி இலங்கையினுடைய சட்டத்தின்படி 16 வயது என்று சொல்லப்படுது. அப்ப இரண்டுக்குமே முரண்பாடு இருக்கு. மிக நீண்ட காலமாக நாங்கள் இதை பற்றி பாராளுமன்றங்களில் கூட இது முன்மொழியப்பட்டது. ஆனால் இன்னும் அது சரியான தீர்வு எட்டப்படவில்லை என்று நான் நினைக்கிறேன். நான் 20 வருடங்கள் இந்த சிறுவர் அபிவிருத்தி, சிறுவர் பாதுகாப்பு அல்ல சிறுவர் உரிமைகளோடு பணியாற்றியபடினால நீண்ட போராட்டம் ஒன்றை செய்தமானாலும் அது இயலாத போனதால அந்த பிள்ளையினுடைய கல்வி எப்படி பறிக்கப்படுது, அந்த அவருடைய உரிமை எப்படி பறிக்கப்படுது, பொழுதுபோக்குக்கான அல்ல கருத்து சுதந்திரத்துக்கான எந்த ஒரு வசதி வாய்ப்புகளும் அவர்களுக்கு படுவதில்லை. ஆனால் சட்டம் இருக்கிறது, சிறுவர்களை பாதுகாப்பதற்கான ஊழியம் இருக்கின்றது, சிஆர்சி என்று சொல்லப்படுகிற சிறுவர் உரிமைகள் சமவாயத்திலே இலங்கை கைச்சாத்திட்டு இருக்கிறது. ஆனால் இவ்வளவு இருந்தும் ஏன் எங்களுடைய நாட்டிலே இந்த இவ்வாறான அவலங்கள் நடைபெறுகின்றது என்பதை ஒரு விளக்குகின்ற ஒன்று. ஆனால் அதிலே ஒரு சின்ன ஒரு திருப்பம் ஒன்றை அவர் செய்கின்றார். அந்த பெண்மணியை அந்த ஏஜென்ட் திருப்பி அழைத்து கொண்டு போகின்றார், அவரை வேறொருவர் தத்தெடுக்க போகின்றார் என்று சொல்லி கூட்டிக் கொண்டு போகின்றார். அப்ப அந்த நேரத்துல இரண்டு பேருமே அங்கு அவருடைய வீட்டில இருக்கின்ற பொழுது, அவர் பெரிய பிள்ளையாகின்ற பொழுது தன்னுடைய மகளை எப்படி பெரிய பிள்ளையாகின்ற பொழுது பார்த்தார், அதே போல அந்த வேலைக்கு வந்த பெண்ணை எப்படி பார்த்தார். ஒரு எதிர்பாராத விதமாக அந்த ஏஜென்ட் ஊடாக அவர் இன்னொருவருக்கு தத்து கொடுக்கின்ற பொழுது இவரும் விட்டு விட்டார். ஆனால் அந்த குற்ற உணர்வு நீண்ட காலத்துக்கு பிறகு இருக்கின்றது. மகேஸ்வரிக்கு என்ன நடந்தது, உண்மையிலேயே அவர் தத்து கொடுக்கத்தான் கொண்டு போனாரா அல்லது வேற யாராவதுக்கு வேலைக்கு அந்த பிள்ளையை விட்டிருப்பாரா? அப்ப அந்த தான் ஏர்போர்ட்ல சந்தித்த அந்த பிள்ளையினுடைய முகம் அந்த மகேஸ்வரியை ஞாபகப்படுத்துகின்ற பொழுது வேறொரு இப்பொழுது 40 வருடம் தாண்டிய பின்பு அவர் வயது முதிர்ந்த ஒருவர். அந்த வயது முதிர்விலே அவர் அந்த தன்னுடைய தவறுகளை உணர்ந்து சிந்திக்கின்ற ஒரு குற்ற உணர்வோடு அலைந்து திரிகின்ற ஒரு மனநிலை மிக அற்புதமா அவர் அதுல சொல்லி இருப்பார். என்றால் இந்த இப்படியான வேலைகளை செய்யக்கூடாது என்று நாங்கள் சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வை செய்வதிலும் காட்டில் அந்த நபரை வைத்துக் கொண்டே சமூகத்தினோடு அல்லது வாசகனோடு பேசுகின்ற முறை மிக அற்புதமானது. என்றால் ஒரு குற்ற உணர்வை சொல்லுகின்ற பொழுது அது எங்களுடைய மனதை நேரடியாக பாதிக்கும்.
நான் இனிமேல் இப்படி செய்யக்கூடாது, அல்லது என்னிடத்திலே பணிக்கு வருகின்றவர்களை நான் எப்படி நடத்த வேண்டும் என்பதை மிக ஆழமாக பதியக்கூடிய வகையில சொல்வதற்கு இந்த உத்தி மிக முக்கியம். இந்த குற்ற உணர்வை வெளிப்படுத்துவது மிக முக்கியம். அப்ப அப்படியான அந்த சூழ்நிலையில அவர் டிஎஸ் ஆபீஸ்ல போய் தன்னுடைய ஒரு பணியை செய்ய போகின்ற பொழுது அங்கே அவர் ஒரு உயர்ந்த பதவியில இருப்பதை பார்ப்பது உண்மையில ஒரு மகிழ்ச்சி. அவர் அந்த குற்ற உணர்வில் இருந்து விடுபடுகின்ற தன்மை அங்கே சொல்லப்படுகின்றது. எனவே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் தனி அலகுகள் என்ற அடிப்படையில இந்த பணிக்கு அமர்த்தப்படுகின்ற பிள்ளைகள் படுகின்ற வேதனை, அவர்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டியவர்கள் என்பதை காட்டுவதற்கான ஒரு நல்ல ஒரு கதையாக நான் இந்த கதையை பார்த்தேன். இதுல அந்த அன்பரசியர் என்ற அந்த அம்மாவுக்கு இருக்கின்ற அந்த அனுபவம் அல்லது அதனுடைய குற்ற உணர்வு மிக முக்கியம். அவர் அதுக்குள்ள தனக்குள்ளாக அகவுரையாடல் என்று சொல்லக்கூடிய தனக்குள்ளேயே அதை பற்றி விவாதிக்கிறது, கதைக்கிறது ஒரு இலக்கியத்தினுடைய முக்கியமான, அதுவும் சிறுகதையினுடைய ஒரு முக்கியமான பகுதியா நான் பார்க்கிறது அந்த முக்கியமான பாத்திரத்தின் அகவுரையாடல். ஏன்னா அது எழுத்தாளனுடைய மனதுக்குள்ளே நான் சொல்ல வேண்டும் என்று அழுத்தி கொண்டிருக்கின்ற விடயத்தை பதிவு செய்கின்ற இடமாகத்தான் அந்த எங்களுக்குள்ளே நாங்கள் கதைத்துக் கொள்வது, எங்களுக்குள்ளே கேள்வி கேட்கின்ற அந்த அந்த பரப்பை நான் பார்க்கிறேன். எனவே அது ஆழமான ஒரு சிந்தனையாக அது இருக்கின்றது. எனவே அந்த கதையும் எதிர்பாராத ஒரு திருப்பமாக இருந்தேன். நான் நினைத்தேன் ஒரு சோகமாக முடியுமோ என்ற மாதிரி யோசித்தேன். அந்த குற்ற உணர்வு அப்படி நகர்த்தி கொண்டு போகின்றது. அப்ப எங்கேயோ ஒரு சோகமா பார்க்க போறார், கஷ்டப்படுற மாதிரி இருக்க போறார் என்று பார்க்கின்ற பொழுது அது உடனடியான ஒரு திருப்பம். இந்த பிள்ளைகளை நாங்கள் இப்படி சரியாக நெறிப்படுத்தினால் அந்த சமூகத்திலே அவர்கள் எப்படியெல்லாம் வளர்வார்கள் என்பதை அந்த கதை கூடாக ஒரு சமூக பொறுப்போடு எடுத்து சொல்லுகின்ற கதையாக அந்த கதையை நான் பார்க்கிறேன். இரண்டாவது கண்ணான கண்ணே. இந்த கண்ணான கண்ணே என்றது நினைக்கிறேன் அந்த தலைப்புகளை பற்றி நான் முடிவில் சொல்லக்கூடியதா இருக்கும். இந்த கண்ணான கண்ணே என்றது உங்களுக்கு தெரியும். அந்த சொல்லே ஒரு குழந்தையை பற்றியதாக இருக்கும் என்றது தெரியும். அப்ப ஒரு மருத்துவர் என்ற முறையில இந்த கதை ஒரு வைத்தியசாலையை தளமாக கொண்டு நகர்த்தப்படுகின்ற ஒரு கதை. 10 வருடங்களுக்கு மேலாக குழந்தை இல்லாமல் இருந்த ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு ஒரு குழந்தை கிடைக்கின்றது. ஆனால் அந்த குழந்தை அவர் அந்த பாடசாலை அந்த மருத்துவமனைக்கு வாரது, அதுல வரிசையில் நிற்பது, மருத்துவரை சந்திக்கிறது, மருத்துவர் காட்டுகின்ற பரிவு, அதுல இடையிலே வருகின்ற கஷ்டங்கள், அந்த வரிசையில நிற்க ஏற்படுகின்ற ஏற்றத்தாழ்வுகள், இப்படி நிறைய விடயங்கள் இந்த கதையில கதைக்கப்பட்டாலும் முக்கியமாக இந்த 10 வருடங்களுக்கு பிறகு அவர் குழந்தை பெறப்போகின்ற பொழுது நிறைய கனவு, என்னுடைய வாழ்க்கைக்கு அர்த்தமுள்ள ஒருவராக அந்த மகன் பெறப்போறார் என்றதுக்காக அந்த பிள்ளைக்கு சிறந்த ஒரு பெயரை வைக்க வேண்டும், அந்த பிள்ளையினுடைய பெயருக்கான அர்த்தம் சரியாக இருக்க வேண்டும் என்பதில் எல்லாம் அந்த தாய் இவ்வளவு கரிசனையாக இருக்கின்ற என்றது மிக முக்கியமான ஒன்று. தஸ்னீம் என்றது. அப்ப அந்த பெயர் வழியில அந்த பிள்ளை பிறந்து ஒரு கொஞ்ச காலத்துக்கு பிறகு மீண்டும் அந்த பிள்ளையை பார்க்கின்ற பொழுது அவர் செலிப்ரல் பல்சி என்று சொல்றது, சிபி சைல்டு என்று நாங்கள் சொல்றோம். நாங்கள் அந்த மூளை முடக்குவாதம் என்று எங்க யாழ்ப்பாணத்தை அந்த நோயை பற்றி சொல்வார்கள். அந்த பிள்ளை எழும்பி நடக்கிறதுல சில சிரமங்கள் இருக்குது. அது அந்த சிபி பிள்ளை, அதாவது செலிப்ரல் பல்சி என்ற அந்த பிள்ளை எப்படி இருக்கும் என்றதையும் ஒரு மருத்துவராக விளங்கப்படுத்துறார். அப்ப அந்த பிள்ளை இயங்க முடியாத ஒரு நிலையில இறுக்கமா கைகளை இறுக்கி வச்சுக்கொண்டு கழுத்து நேரா நிற்காத, ஆள் நிமிர்ந்து நிற்க முடியாத ஒரு ஊனமுற்ற ஒரு பிள்ளையாக அந்த பிள்ளை கிடைக்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு மனவருத்தத்துக்குரிய எப்படி 10 வர காத்திருப்புக்கு பின்பு கிடைக்கின்ற ஒரு குழந்தை. நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்கள் இந்த விசேட தேவையுடைய பிள்ளைகளோடு பணியாற்றி இருக்கிறேன். போதனா வைத்தியசாலையில ஒக்கிபேஷன் தெரபிஸ்டோட ஒரு 46 பிள்ளைகளுக்கு, இந்த செலிப்ரல் பல்சி பிள்ளைகளுக்கு நாங்கள் சில விசேட திட்டங்களை செய்திருக்கோம். அவருக்கான ஆசனங்களை விசேடமாக தயாரித்து கொடுக்கல அந்த தாயினுடைய மனத்தாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறா, அந்த பிள்ளையை வச்சுக்கொண்டு எவ்வளவு ஆர்வமாக அந்த பிள்ளை கிடைக்க இருந்த அந்த ஆர்வம் எல்லாம் அப்படியே உடைந்து அந்த பிள்ளையோட படுகின்ற கஷ்டம் மிக ஆதங்கமான ஒரு விடயம். எனக்கு மேல அது வாசிச்சு முடிக்கலாம், இடையில விட்டு 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 வாசிச்சு. என்னென்னா நான் சந்திச்ச அந்த 46 பேர்ல கிட்டத்தட்ட 25-30% தந்தை, அதாவது அந்த பிள்ளையினுடைய அப்பாக்கள் அந்த குடும்பத்தை விட்டு போட்டினோம். என்னென்னா அந்த பிள்ளைகளை வச்சு பராமரிக்க முடியாமல் அவர்கள் பிரிந்து போய் அந்த தாய் தனியே இருந்து கஷ்டப்பட்டு பார்க்கிற குடும்பங்கள்லாம் இன்னமும் யாழ்ப்பாணத்திலையும் இருக்குது. அதே ஒரு நிலையை நாங்கள் கொழும்புலையும் பார்க்கின்ற பொழுது அது மிகுந்த ஒரு வேதனைக்குரிய விடயம். தாய் ஏற்கனவே அந்த பிள்ளையோட சரியா துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான், ஆனா கணவனும் விட்டுட்டு போகின்ற பொழுது அது மிகுந்த வலி. அப்ப அந்த
பிள்ளை பிறக்கின்ற நேரம் ஏற்பட்ட ஒரு அனர்த்தம், அதாவது என்ன தண்ணீர் குடம் உடைந்தது, அதாவது ஹாஸ்பிட்டல் அந்த அடுத்த இடத்துக்கு போய் பாதைகள் சரியில்லை, சரியா கஷ்டப்பட்டு போனது, அதால இந்த இப்படி அந்த பிள்ளைக்கு ஏற்பட்டிருக்கும் என்று வருகின்ற பொழுது தாய்க்கு அது ஒரு மன வருத்தமா இருக்கு. என்னாலதான் அந்த பிள்ளை அப்படி வந்தது ஒன்று அந்த எண்ணப்பாடு, அப்படி ஒரு பெரிய ஒரு மனப்போராட்டத்தோடு அந்த தாயை சொல்ற விதம், அந்த மருத்துவர் வந்து அதை சந்திக்கின்ற பொழுது அவருக்கு ஏற்படுகின்ற ஒரு உணர்வு தொற்று, இதெல்லாம் ஒரு அழகாக அவர் அதுல வர்ணிச்சிருப்பார். இறுதியாக அந்த பையன் ஒரு நாள் தனியாக வருகின்ற பொழுது வேக விளங்கிடு, தனியா வாரா என்னத்துக்கு வந்து நிக்கிறான்னு தெரியல என்று பார்த்தால் அந்த பையனுடைய பெயர்கள் எழுதி கொடுத்த அந்த சீட்டை கொடுத்துட்டு சொல்றார், அவர் இறந்து விட்டார், அவரை வந்து அல்ல இரக்கம் காட்டி மேலே அழைத்து விட்டார் என்ற அந்த மரணத்தை சொல்லுகின்ற தன்மை மிக ஒரு ஆழமான ஒரு விடயம். ஏனென்றால் அந்த அந்த விடுதலை என்றுதான் அந்த மரணத்தை அந்த அம்மா பார்க்க வேண்டிய தேவை இருக்கு, அது ஒரு கட்டாயம், அது அப்படித்தான் தள்ளப்படும் ஒரு கட்டத்துல. இந்த என்னோட இருந்து கஷ்டப்படுறதை விட என்னால் அவனை பார்க்க முடியுமா அல்லது அவருக்கு விரும்பினதை கொடுக்க முடியுமான்றீங்களா ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இயல்பாகவே இருக்கின்ற ஒரு இறை நம்பிக்கையினுடைய ஒன்றுதான். அந்த கடவுள்கிட்ட போனால் அங்க நிம்மதியாக இருப்பார், சொர்க்கத்துல தான் இருப்பார் என்ற அந்த நம்பிக்கை அந்த அம்மாவுக்கு வருகின்ற பொழுது அதொன்றை வைத்துத்தான் அவர் தன்னை ஆற்றுப்படுத்துகின்றார். அது அந்த மரணத்தை பற்றி எப்படி அவர் அதை எடுத்துக்கொள்கின்றார் என்ற ஒரு விடயம் பெரும்பாலான பெற்றோருக்கு அதுதான் ஒரே ஒரு ஆறுதல், இந்த கடவுளிடத்திலே போகின்றார் என்ற ஒரே ஒரு ஆறுதல் இருக்கின்றது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு கதையாக இந்த கதையை நாங்கள் பார்க்கிறோம். இதுல இந்த செலிப்ரல் பல்சி என்றது மேல ஆங்கில சொல்ல இருந்தாலும் சில ஓட்டிசம் என்றதெல்லாம் ஓட்டிசம் என்று சொன்னால்தான் விளங்கும், தச்சிந்தனையாளர் என்றதான் இந்த நூல்கள்ல இருக்கிற தமிழ். அதே மாதிரி இந்த சிசோபினியான்றது என்ன மூளைப்பிளவை நோய் என்றெல்லாம் தமிழ்ல இருக்குது. ஆனா அதெல்லாம் தமிழ்ல ரீதியான சில சொற்களை அவர் ஆங்கில சொற்களை தமிழிலே எழுதி பக்கத்திலே தமிழிலே பெருமூளை வாதம் அப்படியெல்லாம் அவர் போட்டு விடுகின்றார். எனவே அது மிக முக்கியம் எழுத்தாளருக்கு. இந்த வாசகனை நோக்கி எழுதுகின்றது வாசகனுக்கு அது சம்பந்தமான அந்த தொழில்நுட்ப சொற்கள் அல்ல தொழில் ரீதியான சொற்களின் மீது பரிச்சயம் இல்லாவிட்டால் அது விளங்காது, அது முக்கியமான ஒரு இடம். அப்ப அதை அவர் அழகாக அந்த நோய் எப்படி இருக்கும் என்றதையும் அவர் விளங்கப்படுத்துறார் ஒரு மருத்துவர் என்ற ரீதியில. அந்த பக்குவம் அல்ல அதில் இருக்கின்ற அந்த கரிசனை அதை நான் எப்படி வாசகனுக்கு சொல்ல வேணும், வாசகன் இதை பற்றி எந்த ஒரு அறிவும் இல்லாத ஒரு வாசகனுக்கும் நான் இதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அந்த ஒரு முயற்சி அவருடைய ஒவ்வொரு கதைக்குள்ளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அடுத்த மூன்றாவது கதை வந்து நாலாவது கதை இருக்கிற இதுல வந்து ஆறுமுகத்தார் என்ற ஒரு வயோதிபர் ஒருவர், அவருடைய மருமகன் ஒருவர் இளவயதிலேயே அவருக்கு நோய் வருகின்றது, அவருடைய உணவு பழக்கங்கள் இதனால வந்து நோய் வருகின்றது. ஆறுமுகம் என்ற அந்த முதியவர் எனக்கு அந்த ஆதிலட்சுமி அக்கா அந்த மீன்தொட்டி மனிதர்கள் என்ற கதை ஞாபகம் வந்து அதை பார்க்கின்ற பொழுது அப்ப இந்த கதையினுடைய கதாநாயகனாக இருப்பவர் ஒரு வயோதிபர், அவருடைய மருமகன் ஒரு ஆள், அவர் இவரோட மிகுந்த ஒட்டு, இவரை நீண்ட காலமாக பராமரித்து வந்த ஒருவர். அப்ப அவர் ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த வயோதிபருக்கு இருக்கிற மன இயக்கம், அவனை இப்படி எல்லாம் என்ன பார்த்தவன், நான் அவனை போய் பார்க்க வேணும், ஆனா அவருக்கு இப்ப தனியே இயங்க முடியாது. அவரை தன்னை பார்த்து கொண்ட ஒருவரை போய் பார்ப்பதற்கு அவர் பலரிடத்திலே கெஞ்ச வேண்டிய தேவை இருக்கின்றது. மனைவியினுடைய இழப்பு, அதை பற்றின பின்னோக்கிய சிந்தனைகள் அல்லது அதை பற்றின எண்ணங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் அதை சிந்திக்கின்றார். அப்ப அந்த நோயாளரை பார்க்கறதுக்கு துடிக்கின்ற அந்த முதியவருடைய மன ஓட்டம் எப்படி இருக்கின்றது, அந்த நோய்களை பற்றி அவர் எப்படி எல்லாம் சொல்றார். அந்த மனைவி வருத்தமா இருக்கின்ற பொழுது அந்த புலி வரும்னு சொல்லி ஒரு முறையும் வருத்தம் கூட இவரும் போய் பார்த்துட்டு ஒரு கட்டத்துல உண்மையிலேயே அந்த நோய் உச்சக்கட்டம் போய் மரணம் நடக்கின்ற பொழுது அவர்கள் அதை பெரிதாக பார்க்கவில்லை. அப்ப இந்த புலி வருது என்று சொல்லி கடைசியா புலி வரும்போது எதுவுமே செய்ய முடியாத நிலை. இந்த புலி வருகின்ற அந்த கதையை வந்து 2 கதையில அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அப்ப அந்த நிலையில அந்த மனைவி இறந்து போனதையும் அவர் சிந்தித்து பார்க்கின்றார். அப்ப ஒரு மாதிரி தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு தன்னுடைய மருமகனை பார்க்க போகலாம் என்று சொல்லி அவர் போக அவற்றை மன ஓட்டம் தான், இது முழுக்க அவர் தனக்குள்ள இருக்கிற மன ஓட்டங்களை கதைத்து கொண்டிருப்பதுதான். எவ்வளவோ அறிவுரை செய்தன்னு அவர் கேட்கல, மனைவி கடையில சாப்பிடணும்னு சொல்ல சாப்பிடுறாரு, அவருக்கு சுகர் வருது, பிரச்சனைகள் வருது. அப்ப இதெல்லாம் இந்த அவர்கிட்ட குளப்படியால வருதுன்ற மாதிரி அல்லது சொல்வழி கேட்காததால வருதுன்றெல்லாம் தனக்குள்ள கோவிச்சு கொள்றார். அப்படி இருந்துட்டு கடைசியா மகனிட கேட்டு அவருடைய நோய் நிலையை பார்க்கறதுக்கு எல்லாம் வேண்டிக் கொண்டு அங்க போகின்ற பொழுது அவருடைய வாகனம் போய் ஒரு மலர்ச்சாலைக்கு முன்னுக்கு நிக்குது.
அப்ப அவர் நோயாளியாக இருக்கிற மருமகனை பார்க்கத்தான் போறார். அப்படி போகின்ற பொழுது அங்கே அந்த வாகனம் போய் ஒரு மலர்ச்சாலைக்கு முன் நிற்கின்ற பொழுதுதான் அங்கே அவருக்கு நிலைமை விளங்குகின்றது. என்னடா வயோதிபர் என்ற அடிப்படையில் அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் பெரும்பாலும் அந்த மரண செய்திகளை உடனடியாக சொல்வதில்லை. அப்ப அவர் அங்க கொண்டு போய் இறக்கினத்துக்கு பிறகுதான் தெரியும் அவர் இறந்து விட்டார் என்று. அப்ப அந்த மனைவி அழுகின்ற அழுகை அல்லது அந்த தாய் அழுகின்ற பொழுது தான் உயிரோடு இருக்க அந்த புள்ள மகன் இறந்து விட்டார் என்று அழுகின்ற அழுகை அதெல்லாம் அவரை உடைந்து அள வைக்கின்ற பொழுது அவர் அதுல எழுதியிருப்பார் எழுத்தாளர். மனைவி இறக்கும் பொழுது கூட அப்படி அளவில்லை, ஆனா அவரை பார்த்து பக்கத்திலே இருந்து பராமரித்த ஒரு பராமகன் அதாவது மருமகன் இறக்கின்ற பொழுது அதை அவர் தாங்க முடியாத வலியால் துடிக்கின்ற அந்த அனுபவத்தை மிக அழகாக அவர் அதுல சொல்லியிருப்பார். இதுல நான் நினைக்கிறேன் மருத்துவராக இருக்கக்கூடிய ரஞ்சனி ஒரு இலக்கியவாதியிடம் தோத்து விட்டார் என்றுதான் நான் இதுல பார்த்தேன். இதுல இந்த மருத்துவர் என்றதுக்கு அப்பால ஒரு இலக்கியவாதி அதுல மேலோங்கி அந்த நோய்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அது ஒரு உணர்வு பூர்வமாக சொல்லுகின்ற தன்மையை நான் பார்த்தேன். அந்த அந்த வயதுல இருக்கிற அவருடைய எண்ணங்கள், அந்த மனைவியினுடைய நோய், அவருடைய நோய், அந்த மருமகனுடைய நோய், அதை பற்றி எப்படி அவர்கள் சிந்திக்கிறார்கள் என்றது ஒரு மருத்துவர் சொல்லேக்குள்ள மிக சிம்பிளா சொல்லிடும். இதுதான் இப்படித்தான் இதாலதான் என்று சொல்லி முடிப்பார்கள். ஆனால் இதுல அவர் ஒரு எழுத்தாளராக அந்த மருத்துவரை வென்ற ஒரு கதையாக நான் இந்த கதையை பார்க்கிறேன். இருக்கிறன் என்ற கதை, அந்த தலைப்பு ஒரு மிக முக்கியம், இருக்கிறன் என்றது. இப்ப அப்படி அவருடைய கதை மிக அற்புதமாக இருக்கின்றது. நான் சந்தியில் நிற்கிறேன், ஒரு வித்தியாசமான கதை. இந்த கட்டுடைப்பு கதை என்று நான் நினைக்கிறேன். கதைக்கு சில பேர் சொல்லுவேன், இவ்வளவு நீளம் இருக்கணும், இவ்வளவு அகலம் இருக்கணும், இவ்வளவு உயரம் இருக்கணும், இன்ன நிறம் இருக்க வேணும் என்றெல்லாம் நிறைய வரையறைகள் இருக்கு. ஆனால் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கட்டுடைப்பு கதை மாதிரி என்று நான் சொல்லலாம். என்னடா அந்த வாசகரோடும் கதைத்து கொண்டு போற மாதிரியான ஒரு கதை இதுல இருக்கு. இதுல கதை சொல்லல், கதையை சொல்லல் என்று ரெண்டு நாங்கள் பார்க்கலாம். ஒன்று கதையை சொல்றது, கதையை சொல்லுகின்ற பொழுது அங்கே ஏன், எப்படி, எங்க, எதுக்கு என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கும். ஆனால் கதை சொல்லுகின்ற பொழுது இந்த கேள்விகளோடு உணர்வும் அங்கே இருக்கும், ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை அங்கே இருக்கும், ஒரு புத்தாக்கம் இருக்கும். இப்படியான விடயங்கள் எல்லாமே ஒரு கதையை சொல்லுகின்ற பொழுது இருக்கும். இது அவர் இந்த இரண்டையும் கலந்த ஒரு வடிவமாக தருகின்றார். என்ற நான் சந்தியில் நிற்கிறேன் என்று இந்த வாசகரை சொல்றேன். நான் சந்தியில நிற்கிறதால நீங்கள் என்ன இப்படிப்பட்டவளா இருப்பான்ற மாதிரி நீங்கள் யோசிக்க கூடும் என்றெல்லாம் அந்த வாசகனோடும் உரையாடி கொண்டு போற மாதிரி ஒரு இரண்டு பக்கங்களுக்கு அந்த உரையாடலோட அதுக்கு அங்கால போகின்ற பொழுது எங்களுடைய தேசத்திலே இருக்கக்கூடிய அந்த பிச்சை எடுக்கின்றவர்கள் எப்படியெல்லாம் எங்களை ஏமாற்றுகின்றார்கள், அந்த போலி முகங்களை எப்படி தோலிடிப்பது என்பதை பற்றின ஒரு கதையாக இருக்கின்றது. இதுல அவருடைய இளமை துடிப்பு, அதுல இந்த சம்பாஷணைகள், அந்த மனிதர்களை அவர் எப்படி ஊடுருவி பார்க்கின்றார், வீதியிலே நிற்கின்ற பொழுதும், வாகனங்களிலே செல்லுகின்ற பொழுதும், தரிப்பிடங்களிலே நிற்கின்ற பொழுதும், மனிதர்களை தரிசிப்பதும், மனிதர்களுடைய உணர்வுகள், அவர்கள் என்ன செய்கின்றனர் பார்ப்பது, வேடிக்கை பார்ப்பது தன்னுடைய ஒரு பொழுதுபோக்கு. ஆனால் அங்கே ஒரு அற்புதமான கதையை கொண்டு முடித்திருப்பார். அந்த ஊனமுற்ற அந்த மனிதர்களை வைத்துக்கொண்டு அல்லது ஊனமாக தங்களை நடித்து கொண்டு இப்பொழுதும் எங்களுடைய அந்த பஸ்ஸிலே பிரயாணம் செய்கின்ற பொழுது யாரோ ஒருவர் ரெண்டு பேராவது ஏறுவார்கள், சில மருத்துவ துண்டுகளோடு அல்லது டிஎஸ் ஒரு சைனோட, என்ற மகள் கடுமையான நோயால பாதிக்கப்பட்டிருக்கா, அவருக்கு ஆபரேஷனுக்கு காசு வேணும் அல்லது மிக கடுமையான நிலையில் இருக்கிறார் என்பதை காட்டி பணம் பறிக்கின்ற ஒரு கும்பல் இப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கிறது. இப்ப நாங்களும் உணர்வுகளோடும் என்ன பிள்ளைகளோடும் இருக்கிறதால எங்களுக்கு அது நேரடியாக பாதிக்கும். இது கொடுத்தா நல்லம் என்ற மாதிரி ஒரு எண்ணம் பெறும். நாங்கள் அதுக்கு அங்கே யோசிக்கிறது இல்லை. அப்படியான ஒரு நிலையில தன்னிடத்திலே பிச்சை கேட்ட ஒருவருக்கு இவர் 2000 ரூபாய் கொடுக்கின்றார். ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டத்தை கொண்டாடுகின்ற செலவோடு ஒப்பிடுகின்ற பொழுது அது மிக குறைவானதுதான். அப்ப தன்னுடைய மனைவி விழுந்து நேரியிலே ஒரு வாகனம் முடித்ததால நேரி பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப அவரை தோல்ல சுமந்து கொண்டு போறார். அப்ப 2 பிள்ளைகள் வீட்டை இருக்கணும். ஒரு ஆள் கண் தெரியான்னு சொல்றார், ஒரு ஆள் குமர் பிள்ளை வீட்டை இருக்கிறபடினால அவ நான் கொண்டு வர இயலாது என்று சொல்றார். அப்படி இதெல்லாம் சொல்ல அவருக்கு ஒரு இரக்கத்துல அவ உடனடியாக 2000 ரூபாய் கொடுத்துட்டு சினிமா கொட்டைக்கு போகின்ற பொழுது அங்க இன்டர்வலுக்கு லைட் அடிச்சு பார்த்தால் அந்த பிச்சை கேட்டவர்கள் சில பேர் அதுக்குள்ள இருக்கு. அப்ப இந்த போலித்தனங்கள் எப்படி அந்த அதுக்கிடையில அவன் மனம் பட்ட பாடம், அந்த அந்த பிச்சை கேட்டவர்களுடைய குடும்பத்தை பற்றி, அவர்களுக்கு இருக்கின்ற உபாதைகளை பற்றி எல்லாம் இவ்வளவு நாங்கள் யோசிப்போம். இந்த பயணம் முடியும் வரைக்கும் அவர்கள் சில நேரம் மனதில் நிற்பினோம்.
இந்த பிள்ளைக்கு என்ன நடக்குமோ தெரியாது, ஏன்னா எங்கட பிள்ளைகளும் இப்படித்தான், எங்களோட குடும்பத்தில இப்படித்தான், எங்களுக்கு நடந்த சம்பவங்களை யோசிப்போம். அந்த இரக்கத்தை எங்களுக்குள்ள ஏற்படுத்தி எவ்வளவு இலகுவாக எங்களை ஏமாற்றி தாங்கள் சம்பாதிக்கின்றார்கள் என்பதை அந்த கதை காட்டி நிற்கின்றது. இந்த ஆசை முகம் மறந்து என்ற அந்த கதையில நான் ஒரு மருத்துவரை அதுக்குள்ள ஒரு கணித ஆசிரியர் மாதிரி பார்த்தேன். அப்படின்னா இந்த உணவு பொதிகளை தயாரிக்கின்ற பொழுது அவர் அதை அழகாக சொல்றார். நாங்கள் அந்த முன்பள்ளி பிள்ளைக்கு நெடுக சொல்ற நாங்கள் ஒரு சமையல் அறை என்பது ஒரு கணித முன்னெண்ணக்கருவுக்கான ஒரு வகுப்பறை என்று சொல்லி நாங்கள் அந்த முன்பிள்ளை பராயத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு இந்த நர்சரிக்கு போற பிள்ளைகளுக்கு சொல்றது ஆரம்ப கல்வி கணித அறிவை வந்து நாங்கள் எங்களுடைய சமையல் அறையிலேயே நாங்கள் செய்யலாம் என்று. அந்த பாசலை வடிவமைக்கின்ற பொழுது அவர் சொல்றார், இடது மூலையில் இன்ன கலர்ல கறி இருக்கணும், மேல் மூலையில இறைச்சி துண்டு வைக்கணும், இடது மூலையில செந்நிறத்துல ஒரு கறி இருக்கணும், பாவக்காய் புடலங்காய் இருக்கணும் என்று சொல்லி அந்த ஒவ்வொரு மூலைக்கு மூலை நிறங்களும் அளவுகளும் சின்ன துண்டுகளாக வெட்டப்பட்டான அந்த பாசலை எப்படி கட்டலாம்ன்றதுக்கு பெரிய ஒரு கணிதத்தை வச்சுக்கொண்டு அதை விளங்கப்படுத்துற. இந்த திசையில என்னென்ன இருக்கணும், என்ன கலர் இருக்கணும், எவ்வளவு இருக்கணும், என்ன சைஸ்ல இருக்கணும்ன்றதை சொல்லுகின்றது. ஒரு எனக்கு உடனடியாக அதுதான் நினைவுக்கு வந்தது. இது ஒரு கணிதத்தை கொண்டு வந்து இப்படி நாங்கள் அந்த பாசல் கட்டைகள் அதை அந்த அறிவு எப்படி பயன்படுத்தப்படுறது. ஒரு கிச்சன் என்றது ஒரு சிறுவர் பிள்ளைகளுக்கான ஒரு முன்னெண்ணக்கர், கணித முன்னெண்ணக்கருவுக்கான வகுப்பறை என்று நாங்கள் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு சொல்றோம். நாங்கள் இப்ப அப்படியான ஒன்றை இந்த பாசல் கட்டுறதையே மிக அழகாக வர்ணித்திருக்கிற ஒரு நிலை மிக அற்புதமாயிருந்த. அவர் ஒவ்வொரு பாத்திரத்தையும் ஒவ்வொரு விடயத்தையும் எவ்வளவு தூரம் ரசனையோடு அதை வடித்திருக்கிறார், படைத்திருக்கிறார், எப்படியெல்லாம் இந்த பாத்திரங்களை தனக்குள்ளே ஊற வைத்து என்ற 65 வருட காத்திருப்பின் பின் எழுதப்பட்ட கதைகள். 2022 ஆரம்பித்த சிறுகதை எழுத்து 2025 வரையும் எழுதியிருக்கிறார் 12 கதை. அப்ப அந்த இவ்வளவு கால அனுபவத்தையும் செறிவையும் அந்த கதைக்குள்ள கொண்டு வர அந்த அம்மாவிடம் இருந்து அவர் கற்றுக்கொண்ட அந்த சமையல் அந்த கலை இன்னும் அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. அவருடைய அம்மாவின் நினைவுகளோடு உழலுகின்ற அந்த கதை மிக அற்புதமான ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தரக்கூடியதாக இருந்தது. நேரத்தை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள், தயவு செய்து மன்னிக்கவும். நினைவு கணல் என்ற ஒரு கதையும் மிக முக்கியமானது. எங்களுடைய அந்த நேரம் முடிந்து விட்டதா அல்லது இல்ல இன்னொரு 5 minutes எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த நினைவு கணல் என்ற இந்த விடயமும் வந்து ஒரு பெண்ணியம் சார்ந்த, அதாவது அந்த ரேப் அல்லது பாலியல் துஷ்பிரயோகங்கள் சம்பந்தமாக மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் அல்லது வசதி வாய்ப்பை பொறுத்து கொண்டு அதற்கான வரைவிலக்கணங்களை தேடிக்கொள்ளுகின்ற முறைகள் இவ்வாறான நிலை இருக்கின்ற காரணத்தினால இந்த கதை ஒரு முக்கியம். ஏனென்றால் எங்களுடைய சமூகத்தில் இன்றும் நடக்கின்றது. அந்த வயதில்லை இல்லாமல் பாலியல் துஷ்பிரயோகங்கள் நடக்கின்ற பொழுது சட்டம் எப்படி அவர்களை பாதுகாக்கின்றது, சமூகம் எப்படி பார்க்கின்றது, இந்த வினாக்குள்ளாலே வருகின்ற பொழுது நாங்கள் சொல்லுவோம் இந்த டிக பண்றேன்னு சொல்றோம். நாங்கள் சில கதைகளை கேட்கின்ற பொழுது எங்களுடைய கதைகள் எங்கேயாவது ஒரு இடத்துல டிக பண்ணும், அது ஊக்கியாக வெளியில வரக்கூடும் அல்லது தூண்டுதலின் ஊடாக வெளியில வரக்கூடும். அப்படியான ஒரு கதை, தன்னுடைய சகோதரிக்கு நடந்த இந்த சம்பவத்தை அவர் இறுதியாக நினைக்கின்ற மாதிரியான ஒரு கதை. அப்ப இந்த மருத்துவர்களுக்குள்ளேயே எப்படி வேறுபட்ட கதைகள் இருக்கின்றது. அப்ப வயது போனவராக இருந்தாலும் அவருக்கு கற்பன்றது இருக்குது. அப்படியான விடயங்களை மிக தெளிவாக சொல்லுகின்ற கதையாக இருக்குது. அதே போல இளமைகளை பற்றி சொல்லுகின்ற கதை. பரிமாணம் என்பது எங்களுடைய இளப்போர் முடிவடைகின்ற நேரத்தில் எப்படி அங்க இருக்கின்ற ஒரு இராணுவ ரிட்டேவணி போன ஒரு இராணுவ அதிகாரி தமிழர்களை எப்படி பார்க்கின்றார் என்ற இடமும் வந்து மிக முக்கியம் என்று நினைக்கிறேன். இந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு கதை. எப்படி நாங்கள் எதிரியா பார்க்கப்படலாம் அல்லது அந்த 2029க்கு பிறகு நடந்த சம்பவத்தில தமிழர் எப்படி கொழும்புல பார்க்கப்படலாம் என்ற எண்ணத்தை மாற்றுகின்ற ஒரு கதையாக அது இருக்கின்றது. மற்ற பைரவி கதை சொல்லுகின்றாள் என்ற அந்த கதையும் ஒரு பெண்ணியம் சார்ந்த மிக ஆழமான விவாதத்துக்குள்ளாக போகின்ற ஒரு கதை. ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு விவாதத்தோடு மிகச் சிறந்த ஒரு பால்நிலை, பால் என்ற ரெண்டுக்குமான வேறுபாடு தெரியும். பால் என்றது பிறப்பால தீர்மானிக்கப்படுறது, பால்நிலை என்றது சமூகம் கலாச்சாரத்தால தீர்மானிக்கப்படுறது. இதை வைத்துக்கொண்டு ஒரு சிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு விவாதத்தின் ஊடாக அதை தெளிவுபடுத்துகின்ற கதையாக இருக்கிறது. வருகிறான் என்ற கதையும் ஒரு பழைய நண்பரை சந்திக்கின்ற பொழுது எப்படி
அந்த அன்று நான் புறக்கணித்த ஒருவர் இன்றைக்கு எப்படி இருக்கிறார், நான் இன்று எப்படி இருக்கின்றேன் என்ற ஒப்பீட்டு முறையிலே அந்த கதை சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நெய்தல் நடை என்றது ஒரு விமானம் திருத்துகின்ற ஒரு பொறியியலாளருடைய ஒரு கதை. அப்ப அவர் அந்த பயிற்சிக்கு செல்லுகின்ற பொழுது, வெளி மாவட்டங்களுக்கு பயிற்சிகளுக்கு செல்லுகின்ற பொழுது, ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கின்றவருக்கும் அவருக்குமான உரையாடல்ல அவர் எப்படி ஒரு தன்னை நிறைய பெண்கள் விரும்பியிருந்தாலும் கூட, அல்லது அவரை ஒரு நல்ல இடத்திலே வைத்திருந்தாலும் கூட, இப்படி ஒரு கண்ணியமாக நடக்கின்றார், தன்னை எப்படி ஒரு ஒழுக்கமான ஒரு ஆளாக அதிலே தன்னை காட்டிக் கொள்கின்றார் என்ற ஒரு நல்ல ஒரு சம்பாஷணை, ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பாஷணையாக அது இருக்கு. தன்னுடைய மனைவியை எப்படி அவர் நேசிக்கிறார் என்றது அந்த கடைசியில கொண்டு வந்துதான் அந்த விடயத்தை சொல்லுவார். என்ற இடையில எங்களுக்கும் அவர் மீதான ஒரு தவறான எண்ணம் வரும். ஆனா அந்த இறுதி கட்டத்துல அவர் மிகச் சிறந்த ஒரு முறையிலே அந்த கதையை நிறைவு செய்திருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றோம். மொத்தத்தில் அவருடைய கதை மிக சிறப்பான கதை. நான் நினைக்கிறேன் எங்களுடைய நாட்டினுடைய பல பிரச்சனைகளை ஒரு சமூக பொறுப்போடு அவர் அணுகி இருக்கின்றார். அவருடைய சொற்கள் மிக கட்டுறுதியானவை. எப்படி இந்த கதையை நகர்த்த வேண்டும் என்பதையும் அந்த முடிவு எப்படி அமைய வேண்டும் என்பதிலையும் மிக சிரத்தையோடு அவர் செயற்பட்டிருக்கின்றார். உண்மையில் ஒவ்வொரு வாசகர்களும் மிக சிறப்பாக இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களும் சேர்ந்து வாசிக்கக்கூடிய நூலாக இருக்கிறது இந்த காலத்துல மிக முக்கியம். அப்படியான ஒரு நூல் என்றது நான் சிபாரிசு செய்யலாம். எனவே இந்த அருமையான நூலை எங்களிடத்திலே தந்த எங்களுடைய எழுத்தாளர் அவர்களுக்கு மிகுந்த நன்றி. அவர் தொடர்ந்தும் இதிலே பயணிக்க வேண்டும், தொடர்ந்தும் சிறந்த படைப்புகளை எங்களுக்கு தர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். பைந்தமிழ் சாரலுக்கும் ஏனைய இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி. நன்றி பேச்சாளர் கந்தர்மடமான அஜேந்திரன் அவர்களை. வழமை போல நீங்கள் பல நிகழ்வுகளை கலந்து சிறப்பித்தீர்கள். அதே போன்று இன்றும் அருமையாக இருந்தது. நேரத்தை கருத்தில் கொள்வதனாலேயே நான் சுருக்கமாக கொண்டு வர வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். மன்னித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். அடுத்த ஆய்வின் பின்பு, அடுத்த பேச்சாளருடைய பேச்சுக்கு பின்பு தொடர்ந்து நாங்கள் இங்கே ஏற்புரை வழங்க இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களுக்கு மீண்டும் காத்திருக்கிறோம். சரி, அடுத்ததாக நாம் நேரடியாகவே செல்வோம். இந்த இரண்டாவது நூல் ஆய்வுக்கு வருகிறது. 21 பெண் எழுத்தாளர்கள் இணைந்து எழுதிய கவிதை தொகுப்பு ஜீவநதி வெளியீடாக வெளிவந்தது. கண்ணீரில் பிறக்கும் கடல் என்ற நூலை திறனாய்வு செய்பவர் அஞ்சனா. அஞ்சனா அவர்கள் பத்திரிகை துறையில் ஓராண்டு பட்டப்படிப்பை முடித்துக் கொண்டு இலங்கையில் ஊடகவியலாளராக தினகரனிலும் சண்டே லீடர் பத்திரிகையிலும் பணியாற்றியவர். பின்னர் இங்கிலாந்தில் கணக்கியல் இளம் கலை பட்டத்தையும் பயின்று அத்துறையிலும் சட்டத்துறையிலும் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். தற்போது கணக்கியல் துறையில் பணிபுரிந்து கொண்டு அரசியல் முதுகலை பட்டத்திற்கு பகுதி நேரமாக பயின்று வருகின்றார். இடதுசாரியான இவர் லண்டனில் பல புத்தக விமர்சனங்கள் தன் புத்தகங்களில் தன்னை ஈடுபடுத்தி வருகின்றார். இவரின் முதலாவது நூல் கருப்பை அரசியல் மிக அண்மையில் வெளியாகியுள்ளது. காட்சி மொழி காலாண்டிதழ், தடாரி மாதாந்த இணைய இதழ் மற்றும் தினகரன் இலங்கை, ஞாயிறு வார மஞ்சரியான சாரணம் ஆகியவற்றுக்கு ஆக்கம் எழுதி வருகின்றார். இப்படிப்பட்ட திறமைகள் கொண்ட அஞ்சனா அவர்களை அடுத்த நூலான 21 பெண் எழுத்தாளர்களின் இணைந்து எழுதிய கவிதை தொகுப்பு ஜீவநதி வெளியீடாக வெளிவந்த கண்ணீர் பிறக்கும் கடல் என்ற அந்த நூலை பற்றி பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிற அஞ்சனா அவர்களை இந்த அரங்குக்குள் அழைத்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் அஞ்சனா. வணக்கம். மிக்க நன்றி உங்களுடைய அறிமுகத்துக்கு. நீங்கள் ஏற்கனவே ஒரு சிறிய அறிமுகத்தை நூலுக்கு தந்து விட்டதால் நேரடியாகவே இந்த நூலின் உள்ளடக்கத்துக்கு செல்கின்ற நேரத்தையும் கருதி கொண்டு 21 பெண்கள் 21 கவிதாயினிகள் கவிதைகள் இது ஒரு கவிதை தொகுப்பாக வெளி வந்திருக்கிறது. கண்ணீரில் பிறக்கும் கடல். இன்றைய காலகட்டத்தில் பெண்களின் எழுத்துக்கள் மேலும் மேலும் வளர வேண்டிய தேவை இருக்கின்றது. குறிப்பாக கவிதை உலகம் என்ற வகையில் கவிதை தொகுப்புகள் இன்னும் மிகவும் வீச்சுடன், குறிப்பாக பெண்ணிய கருத்துக்கள் அடங்கிய இந்த கவிதைகள் இந்த நூல் கடந்த வருடம் வெளியாயிருக்கின்றது. அதுக்கு எனது வாழ்த்துக்கள். கவிதைகளை தந்துதவிய 21 பெண்களுக்கும் மற்றும் இந்த கவிதை தொகுப்பை பதிப்பாக கொண்டு வந்து நூலாக வெளியிட்ட பதிப்புத்தாருக்கும் மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும்.
21 பெண்களுக்கு கதையெல்லாம் கவிதைகள் என்று நான் சொல்லிய போது ஒரு சில பெண்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கவிதைகளை இந்த நூலில் அடக்கியிருக்கிறார்கள். ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொன்னால், இந்த 30க்கு மேற்பட்ட கவிதைகள் இந்த நூலில் இருக்கின்றது. ஒவ்வொன்றையும் அலசி ஆராய்வதற்கு நேரம் பத்தாது, மிக நீண்ட நேரம் எடுக்கும். அதனால் நான் சில கவிதைகளை தேர்ந்தெடுத்து வைத்துள்ளேன். ஒரு 10-15 கவிதைகள் நான் தேர்ந்தெடுத்துக்கின்றேன். அந்த கவிதைகளில் முக்கியமான விஷயங்களையும் அவற்றில் இருக்கக்கூடிய முக்கியமான வரிகளையும் நான் சுட்டிக்காட்ட இருக்கின்றேன். அந்த வகையில் முதலாவது கவிதை இதில் பெண்ணிடம் இருந்து பெண்ணுக்கு, ஆதிலட்சுமி சிவகுமார் எழுதிய கவிதை. இந்த கவிதை எனக்கு முதலாவது கவிதை, இந்த புத்தகத்தில் நூலை திறந்தவுடனே வரக்கூடிய முதல் கவிதை இது. பார்த்த உடனே எனக்கு மனதில் ஒட்டக்கூடிய ஒரு கவிதையாக எனக்கு இருந்தது. மிகவும் இந்த நூலில் எனக்கு மிக பிடித்த கவிதைகளில் இதுவும் ஒன்று. சிறிய ஒரு கவிதை, வரிகள் கொஞ்சம் நீண்டமாக இருந்தாலும் சின்ன சின்ன அந்த சொல்லாடல்களில் மிக ஆழமான ஒரு கருத்தியலை தந்திருக்கின்றார். மிகவும் சீக்கிரமாக நான் அதை வாசித்து விடுகின்றேன். இந்த ஒரு கவிதையை நான் முழுமையாக வாசிக்க வேண்டும் நான் விருப்பப்படுகின்றேன். அப்பாவிடம் ஒரு மிதிவண்டி இருந்தது. நாள்தோறும் கழுவி துடைத்து வண்ணங்களான பஞ்சு பூட்களால் அதனை ஒப்பனை செய்வார் அப்பா. அப்பாவின் தசை வெற்றி தோல் வறண்டு படுக்கையில் விழுந்த போது அது அண்ணனுக்கு ஆயிற்று. அம்மாவிடம் ஒரு ஆட்டுக்கல் இருந்தது. அது அம்மாவுக்கு அவளின் அம்மாவிடம் இருந்து கிடைத்தது. அக்காவின் திருமணத்தின் போது அதை அக்காவுக்கு பரிசளித்தாள் அம்மா. அக்காவுக்கு முதுமை வந்த போது அவள் அதனை தன் மகளுக்கு பரிசளித்தாள். அண்ணாவுக்கு ஆண் பிள்ளை இல்லை. அண்ணாவின் மிதிவண்டி என் மகனுக்கானது. என் அன்பு மகளே, உனக்கென என்னிடம் இருப்பது குருதியில் ஊறிய என் நம்பிக்கைகள், சேகரித்து வைத்திருக்கும் என் பட்டறிவுகள், நான் கடந்து வந்த என் வழித்தட வரலாறுகள் போதுமென நினைக்கின்றேன் என்றொரு அழகிய கவிதை. எனக்கு இந்த கவிதையில் இருந்த கருத்தியல் என்ன எனக்கு பிடித்தது என்று சொன்னால், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஆட்டுக்கல்ன்றது தலைமுறை தலைமுறையாக அந்த பெண்களுக்கு கடத்தப்பட்டு வருகின்றது. ஆனால் அப்பா வைத்திருந்த அந்த மிதிவண்டி தலைமுறை தலைமுறையாக ஒரு ஆணுக்கு கடத்தப்பட்டு கொண்டு வருகின்றது. அப்ப மிதிவண்டி வாகனம் என்று சொன்னால் ஆண்கள் ஊடாகவும், ஆட்டுக்கள் போன்ற சமையலறை சாதனங்கள் பெண்கள் ஊடாக வருகின்றது என்றே அவர் குறிப்பால உணர்த்தி, இந்த தலைமுறை தலைமுறையாக சில பாலின வகைப்பாகம், அதாவது ஜெண்டர் ரோல்ஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், அது எப்படி கடத்தப்படுகின்றது மிக லாவகமாக சொல்லியிருக்கின்றார் இந்த வரிகள் ஊடாக. எனக்கு அது மிகவும் பிடித்தமான ஒரு கவிதை. மிக ஆழமான கருத்தியல். அதாவது இந்த நவீன காலத்தில் கூட இந்த பாலின வகைப்பாகங்கள் பெண்கள் என்ற முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய மாதிரியான பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த கவிதை மிக மிக முக்கியமான விஷயம் என்று நான் நினைக்கின்றேன். அவர் மேலும் 2 கவிதைகள் அதில் எழுதியிருக்கின்றார். கண்ணீரில் பிறக்கும் கடல் என்ற தலைப்பிலும் ஒரு கவிதை. அந்த தலைப்பு தான் புத்தகத்தின் தலைப்பாகவும் வந்திருக்கின்றது. அந்த கவிதையின் இறுதி வரி, சாய்வதற்கு ஒரு தோலற்ற அவளின் கண்ணீரில் பிறக்கின்றது கடல். அதற்காகவே இந்த இறுதி வரி எடுத்து அந்த தலைப்பாக வைத்துள்ளார்கள். இன்னொரு கவிதை விடுதலை 80 என்ற தலைப்பிலும் ஆதிலட்சுமி சிவகுமாரின் கவிதை அமைத்திருக்கிறது. 3 கவிதைகளை அவர் தந்திருக்கின்றார். அடுத்ததாக நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிற இன்னொரு கவிதை என்னவென்று சொன்னால், அவளே விடை என்ற தலைப்பில் பவானி சட்குண செல்வம் அவர்களுடைய கவிதை. இது மிக ஒரு நீண்ட கவிதை. எதிகை மோனை போன்ற விடயங்களை கையாண்டு இந்த கவிதையை படைத்திருக்கின்றார். அவளே ஒரு கவிதைத்தான், அவளை எழுதியவன் அன்பில் ஆரம்பித்தான், அவன் எழுதுகோள் அவளை எழுதும் பொழுது அழகின் சிகரமாய் எழுதி அவனில் பிறக்க விட்டதென்று ஆரம்பித்துக் கொண்டு நான் சுட்டிக்காட்ட விட்டிருக்கின்ற அந்த குறிப்பிட்ட வரிகள் என்னன்னு சொன்னால், அவள் புன்னகை மட்டும் போதும் இங்கு, வட்டம் ஒன்றை வரைந்து விட்டு மையத்தில் நிற்க சொல்லும், கற்பு என்றும் ஏதுமில்லை வெறும் கற்பனையே யாவும் இங்கு, உழைக்க அவளை அனுப்பிவிட்டு பின்னே அவளை வேவு பார்க்கும். சொல்ல வந்த கருத்து என்னன்னு சொன்னால், பெண்கள் இன்றும் உழைக்கிறார்கள், படிக்கிறார்கள், உழைக்கிறார்கள், எல்லாம் செய்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அந்த உழைக்கிற உரிமை, சம்பாதிக்கிற உரிமை எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டாலும் கூட
ஆனால் அந்த விஷயத்தை செய்யும் போது அவர்களுக்கு முழுமையான சுதந்திரம் இருக்கின்றதா, மன நிம்மதி இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியை தான் அந்த வரிகள் சுட்டி காட்டுகின்றன. அதாவது அவர்கள் வெளியே போய் சில விஷயங்களை சாதிக்க நினைக்கும் போது, ஆனால் அவர்கள் மேலுள்ள சமூக கண்ணோட்டம் எப்படி இருக்கின்றது என்பதையும், அது எவ்வாறு அவர்களுடைய மன நிம்மதியை பாதிக்கின்றது என்பதையும் மிக அழகாக சுட்டி காட்டியிருக்கின்றார். அடுத்ததாக நான் தேர்ந்தெடுத்துள்ள கவிதை வந்து சாரங்காவின் கவிதை உனக்காக மலரும் என் வெட்கம். இதில் வந்து இதுவும் ஓரளவு சிறிய கவிதை தான், ஆனா மிகவும் ஆழமான கருத்துக்களை கொண்ட ஒரு கவிதை. நகரத்து பெருந்தெரு ஒன்றின் பெயர் தெரியாது என்று சொல்ல வெட்கம் இல்லையா உனக்கு? 4 பேர் நிறைந்த சபையில் பேச பயம் என்று சொல்ல வெட்கம் இல்லையா உனக்கு என வாளெடுத்து சுழற்றிய சுகத்தில் அசந்து தூங்குகிறாய். திரும்பி படுத்து தெரியுமா உனக்கு? அந்த பெருநகரத்தின் பெயருக்கும் பள்ளி செல்ல தொடங்கிவிட்ட எமது பேரப்பிள்ளைகளின் வயதுக்கும் இடையில் நீ சொல்லும் அந்த வெட்கம் வசித்திருக்க வேண்டும். அவ்விடத்தில்தான் அறிவின் விளைநிலத்தை எரித்து அன்பின் சிறுபோக பயிற்சியை ஆகியிருந்தேன் நான். அதிமதிர தேன்பாகில் சிக்கிவிட்ட சிற்றெரும்பின் காலர் எனதென்று இருந்தன. அதாவது எனக்கு புரிந்த வேலை அவர் சொல்ல வருகின்ற கருத்து என்னன்னு சொன்னால், அன்பு பெண்கள் வந்து எப்பவுமே பெண்களோட அந்த அன்பு என்ற கருத்திலே பொருத்தி பார்ப்பார்கள். ஆணோட பொறுத்ததை விட எப்பவுமே பெண்களோட தான் அந்த அன்பு என்ற கருத்தை பொருத்தி பார்ப்பார்கள். அந்த அன்பு என்ற விஷயத்தை அது சில நேரம் அவர்களுக்கு சுமையாக மாறி விடுகின்றது. இப்ப அன்பு என்பது ஆண்களால் செய்ய முடியாத விஷயம் என்றது இல்லை. ஆண்களாலையும் அன்பு தர முடியும், வழங்க முடியும். அவர் எப்படி அன்பை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்களால் அன்பையும் வழங்க முடியும். ஆனால் பெரும்பாலும் அவங்களுடைய சமூக கண்ணோட்டம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், பெண்களால் மட்டுமே அந்த நிறைவான ஒரு அன்பை தனது குடும்பத்தாருக்கு வழங்க முடியும் என்ற சமூக கண்ணோட்டத்தில் அவர்கள் பல விடயங்களை இழந்து விடுகிறார்கள். என்ற அன்பு என்ற அந்த சொல்லுக்குள் பல விஷயங்களை புகுத்தி விடுகிறார்கள். அந்த அன்பு என்ற காரணத்தினால் அவர்கள் வந்து தங்களுடைய இலட்சியங்களையோ தங்களுடைய ஆசைகளையோ துறந்து எப்பவுமே குடும்பத்துக்காக 24 மணி நேரம் குடும்பத்தையே சிந்தித்து அவர்களுக்கான முழு நேரத்தையும் அவர்களுடைய முழு சக்தியையும் அதிலே முதலீடு செய்வதால் தங்களுக்கான சில அறிவுகளையோ அல்லது சாதனைகளையோ படைப்பதற்கு அவர்களுக்கான நேரமும் சக்தியும் இல்லாது போகின்றது என்றொரு விடயப்பிறப்பை தொட்டு செல்வதாகத்தான் நான் இந்த கவிதையை பார்க்கின்றேன். அடுத்ததாக நான் சொல்லவிருக்கின்ற ஒரு கவிதை வந்து அலல் என்ற தலைப்பில் ஒரு அழகிய கவிதை. இதை எழுதினவர் வந்து லரீனா அப்துல் ஹக். மிகவும் ஒரு மனதை தொடுகின்ற ஒரு கவிதை ஒன்று. அவர்கள் எங்கள் மடியில் நெருப்பை கண்டார்கள், அது எரிகின்றது, அது பிரகாசிக்கின்றது, சுடுகின்றது, அவர்கள் பயந்தார்கள். அது ஞானத்தின் நெருப்பு, சுதந்திரத்தின் நெருப்பு, கேள்விகளின் நெருப்பு, ஆசையின் நெருப்பு. இப்ப நான் சொல்ல போற அடுத்த 4 வரிகளா மிக முக்கியமானது. அவர்கள் ஒரு பெரிய நூல் கொண்டு வந்தார்கள். அதில் எழுதப்பட்டிருந்தது, அணைத்து விடு, கட்டுப்படுத்திக்கொள், மறைத்துக்கொள். இந்த நெருப்பு பாவம் என்றார்கள், இது ஒரு சாபம் என்றார்கள், இது ஒரு விலங்கு என்றார்கள். அவர்கள் எங்கள் மேல் நீரை கொட்டினார்கள், எங்கள் நெருப்பை குளிர வைத்தார்கள். இதுல என்ன சொல்ல வரேன்னு நினைக்கிறேன், இந்த பெரிய நூல்ன்றது அந்த சொல்ல வார விஷயம்ன்றது நினைக்கிறேன் ஒரு மத சார்பான ஒரு நூல் அல்லது ஒரு விதிகளை போதிக்கக்கூடிய ஒரு நூல் என்றதான் அதுல சொல்ல வாரான்னு நினைக்கிறேன் ஒரு உள்ளடக்கமாக. அப்போ அந்த நூலில் வந்து சொல்லப்படுகின்ற சில விதிகள், அதாவது ஒரு குறிப்பிட்ட பாலினம் இவ்வாறு நடக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற அந்த விதிகளை மீறி நீங்கள் நடக்கும் போது அவர்கள் சொல்கின்ற போதனைகள் வந்து அணைத்து விடு, கட்டுப்படுத்திக்கொள், மறைத்துக்கொள் என்று சொல்லப்படுகின்ற அந்த விதிகளை உடைத்துக்கொண்டு நீங்க வெளிவரும் போது உங்களுக்கு நீங்கள் வந்து சமூகத்தில் நீங்கள் எதிர்நோக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் என்ன என்று சொல்லி இந்த கவிதை சுட்டி காட்டுறது. எனக்கு அந்த நூல் பற்றி சொல்ற அந்த இடம் மிகவும் அருமையாக இருக்கின்றது. அதனால்தான் நான் குறிப்பாக நான் அந்த வரிகளை சுட்டி காட்டியிருந்தேன். அடுத்ததாக நான் காட்சி பிழை அப்படி என்ற ஒரு கவிதையை தேர்ந்தெடுக்கிறேன். அதை எழுதினவர் வந்து தாட்சாயினி.
ஆம், இது வந்து ஒரு இப்ப நான் நினைக்கிறேன் இந்த காலகட்டத்தில் இந்த நச்சுத்தன்மையான ஒரு காதல் அதை பற்றி நிறைய திரைப்படங்களும் இப்ப வர தொடங்கிவிட்டது. ஓரளவு அது பற்றிய விழிப்புணர்வு ஓரளவு எங்கள் சமூகத்தில் இப்போ ஓரளவு தொடங்கி இருக்கின்றது. அது என்னன்னு சொன்னால், நாங்க இப்ப எங்களுடைய இப்ப சினிமாவை எடுத்துக்கொண்டால் கூட ஓரளவு அம், ஒரு 10 15 வருடங்களுக்கு வந்த சினிமா கூட இருக்கலாம். பல பேரை சென்றடையக்கூடிய ஒரு 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 சாதனமாக இருக்கின்றது. அதுல வந்து எப்படி இந்த காதல் என்றது என்ன மாதிரி ஒரு பிழையான விடயமாக காட்டுவிக்கப்படுகின்ற என்ற விஷயத்தை நாங்க பேசியாக வேண்டிய தேவை இருக்கின்றது. எது காதல், எது அன்பு? அதாவது அஹ் ஒருவரை அதீத உரிமை கொண்டு அவரை நடத்துவது, அல்லது அஹ் அவரை அந்த அன்பு அவருக்கு தொல்லையாக இருக்கும் பட்சத்தில் அது எப்படி அது மற்றவரை கஷ்டப்படுத்துறது, அதையெல்லாம் இப்ப தொல்லைப்படுத்துகின்ற ஒரு அன்பு ஒரு காதலா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதே மாதிரி ஒருவரை நீ எப்பவுமே என்ன பற்றியே யோசித்துக் கொண்டிருக்க வேண்டும், என்னை சுற்றியே இருக்க வேண்டும் என்று நினைப்பது, அஹ் சந்தேகம் கொள்வது, அந்த பொசசிவ் ஃபீலிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அதையெல்லாம் காதல் என்ற ஒரு ஒரு வெளிப்பாட்டை, ஒரு தோற்றப்பாட்டை தான் நம்முடைய பலகால வருட சினிமாக்கள் போதித்து வந்தது. ஆனா அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உடைத்துக் கொண்டு ஒரு ஆரோக்கியமான காதல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற விடயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிற இடத்துல இந்த கவிதை மிக முக்கியமான ஒரு கவிதையாக நான் பார்க்கின்றேன். அதுல அந்த கவிதை முடிகிற விடயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கிளிசல் ஆடைகளோடு மூலையில் குந்தி அமர்ந்திருந்தாள். நட்சத்திரங்கள் கண்களுக்குள் பறந்தன. மீட்சியற்ற மின்மினிகள் மலைகளை மோதி இறந்தன. இனி என்னவென சலித்த போது அவன் நினைவில் தொங்கினான். முடிச்சொன்றை அந்தரத்தில் இருக்கியபடி அவன் சொன்னது ஞாபகத்தில், நீ வராவிட்டால் நான் தொங்குவேன். அந்த வீடியோ கோலில் அச்சமுற்று அவனிடம் ஓடி வந்து நினைவுகளை குடைந்தது. காவிய காதல் எம்முடையதென அப்போது அவன் பிதற்றி இருந்தான். எல்லா காவியமும் நாசமாய் போக இப்போது அவள் எழுந்தாள். எல்லாம் போதுமென கைபேசியை விட்டறிந்தாள். உத்தரத்தில் மோதி சிதறியது அது. அப்ப கடைசியில வர சொன்ன அந்த அந்த பெண் வந்து அதை உணர்ந்து கொள்றா. அதாவது இது ஒரு காவிய காதல் என்று சொல்லி சித்தரிக்கப்படுது. ஆனால் அது காதல் அல்ல. இது அவருக்கு ஒரு தொல்லையாக இருக்கக்கூடிய ஒரு காதல், அவர்களுடைய வாழ்வை சிறக்க வைப்பதற்கான காதல் அல்ல என்று உணர்ந்து அந்த கைபேசியை விட்டறிந்தாள் என்று சொல்லப்படுகின்றது. அது விட்டறியும் போது விட்டறிந்தது கைபேசி மட்டுமல்ல, அந்த நச்சுத்தன்மையான ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு காதலை அவர் விட்டறிந்தால் என்று பொருள்பட அதை முடித்திருக்கிறதாக நான் பார்க்கின்றேன். அடுத்ததாக நான் சுட்டிக்காட்டுகின்ற இன்னொரு முக்கியமான கவிதை, எனக்கு அந்த கவிதையின் தலைப்பு மிகவும் பிடித்திருந்தது. ஏதிலி பெண்கள். ஏதிலி பெண்கள் என்றது இடம்பெயர்ந்து வேறொரு இடத்துக்கோ அல்லது நாட்டுக்கோ சென்று வாழ்ந்தக்கூடிய ஒரு பெண்களை பற்றிய ஒரு கவிதை அது. இந்த கவிதை தொகுப்பில் முக்கியமான ஒரு விஷயம், நான் அதை நான் எல்லா கவிதைகளையும் வாசிக்கும் போது நான் உணர்ந்து கொண்டதுன்னு சொன்னால், பல்வேறு வயதில் இருக்கக்கூடிய பெண்களின் பிரச்சனைகளை தொட்டு காட்டியிருக்கிறார்கள். இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், முதுமை பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், அம்மா அல்லது ஒரு அக்கா தங்கின்னு சொல்லி பல்வேறு வகைபாகங்களை கொண்டு இருக்கக்கூடிய அந்த பெண்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கார்கள். அதே போன்று இவ்வாறு சமூகத்தில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் குழுக்கள் சொல்லக்கூடிய ஏதிலி பெண்கள், மற்றது மலைய பெண்களை பற்றியும் ஒரு இணைப்பில் இருக்கிறாவா? வணக்கம், என்ன இணைப்பில் இருக்கிறீங்களா? வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்களா?
உங்களோட இது வருது இல்ல. மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க. ஜெனா இல்ல வாரா வாரா. இப்ப கேக்குதா? ஓகே ஓகே. ஓகே ஓகே. என்ன நடந்ததுன்னு தெரியல, எனக்கு திடீரென்று மியூட் ஆயிட்டுது, என்ன நடந்ததுன்னு தெரியவில்லை. புதைக்குழி நோக்கி புறப்படுகின்றேன் ஒரு கவிதை, தியத்தலாவ HF பிரிஸ்னா எழுதிய கவிதை. அதைத்தான் நான் இப்ப அடுத்ததாக நான் பேசியிருக்கின்றேன். சற்று தாமதப்படுத்துங்கள், என்னை மனவரைக்கு அழைத்து செல்ல உத்தேசமா? கொஞ்சம் என் மன அறையே உற்று நோக்குங்கள். அதாவது இந்த 3 சுழினா 2 சுழினா அதை வச்சு ஒரு சின்ன ஒரு விளையாட்டு பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று மனவரை, அதாவது கல்யாணத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறது. மற்றது மன அறை. அப்ப இவ்வளவு என்ன அவசரப்படுத்தி அந்த கல்யாண மேடைக்கு கொண்டு போகாதீர்கள், கொஞ்சம் என்ற மனதை பாருங்கள் என்று சொல்லி ஒரு அழகாக அதை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். அதே போன்று, அதாவது அவருக்கு இந்த பெண் ஒரு இன்னொருவரை காதலிக்கின்றார். அப்படி அந்த காதலை விடுத்து அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னொருவருக்கு கல்யாணம் செய்து வைப்பதற்கான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த கவிதை எழுதப்பட்டுள்ளதுன்னு நினைக்கின்றேன். இறுதியாக அவர் அந்த கவிதையை அழகாக முடித்திருக்கின்றார். கூரைச்சீலை அவன் நினைவுகளை முழுசாய் போர்த்தி இருக்கும் போது இது அவசியமில்லை, அகற்றுங்கள். உதடு கன்னம் கண் என அழுகையால் சவந்திருக்க உதட்டு சாயம் மட்டும் எதற்கு? இப்போது அழைத்துச் செல்லுங்கள் அந்த மரண அறைக்கு என்று இந்த ரவை 2 அடைப்பு குறுக்கில போட்டு அங்க மன அறைக்கு, அதாவது மன அறைக்கு அவரை அழைத்துச் செல்லப்படுகிறார், மன மேடைக்கு அழைத்துச் செல்லப்படுகின்றார். அந்த கிடையில அந்த ரவை அதுல போட்டு அது மனமேடையாக இருந்தாலும் தனக்கு அது மரண அறை என்று சொல்லி சுட்டி காட்டுகின்றார். மிக அழகாக அந்த சொல்லாடல் இருக்கின்றது. ஆரம்பமும் அந்த முடிவும் மிகவும் அழகாக இருக்கின்றது. இன்னொரு கவிதை, எனக்கு இந்த கவிதையில ஒரு சின்ன ஒரு விமர்சனம் ஒன்று இருக்கின்றது. ஆனால் நல்ல ஒரு வரலாற்று சம்பவத்தை இதில் பொருத்தமாக அதில் இருந்தாதான எனக்கு தெரியவில்லை. ஆனால் அது ஒரு முக்கியமான ஒரு பெண்ணிய போராட்ட வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை இதில் குறிப்பிடுகின்றார். கவிதையின் தலைப்பு இதுக்குத்தானா? அது எழுதியவர் கலாநிதி ஜீவகுமாரன். இதுல அவர் சொல்லி காட்டுகின்ற அந்த பெண்ணிய போராட்டம் முளைவரிக்கு எதிராக பெண்கள் போராடிய அந்த போராட்டத்தை அதில் சொல்லி காட்டுகின்றார். மிக வேகமாக நான் அந்த ஒரு சில வரிகளை வாசித்து காட்டுகின்றேன். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் அக்கிரமம் அப்போது தலைவிரித்தாடியது. வரி வரி என்றது வாழ்ந்தோரை சுட்டது. அதிலே ஒரு வரி முளை வரி. புறப்பாலே தாழ்ந்த பெண்கள் மேலாடை போட்டால் அதற்கு வரி. முளையின் அளவுக்கு ஏற்றபடி வரி கூடி குறைந்தது. நங்கேலி நங்கேலி வாடி வெளியே. குடிசை வாசலில் நம்பூதிரியர் நரகாசுரனாக கத்தினார். உன் மேலாடைக்குரிய வரி எங்கே? நான் உனக்கு வரி தரமாட்டேன். நங்கோலி உரத்துச் சொன்னாள். வரி கொடுக்க வக்கில்லைனால் உன் மேலாடையை கொடுத்து விடு. இப்படி அந்த பெண்ணிய போராட்டத்தை அவர்கள் சொல்லி காட்டி விட்டு பின்னர் வேறொரு விடயத்தை அவர் தொட்டு செல்கின்றார். அதாவது ஒரு பெண் சேலைக்கு ஒரு பிளவுஸ் ஒன்றை தைப்பதற்காக அங்க போயிருக்கின்றார். அப்ப அந்த ஒரு சம்பவத்தை அதில் சுட்டி காட்டுகின்றார். தையல் கடையில் கூட்டம் திரண்டபடி இருந்தது. கவுண்டரில் பெரிய சத்தம். சாந்தாக்கா புருஷனிடம் கோமதி உறக்க கத்தினாள். கிட்ட போனால் சாந்தாக்கா, எதுக்கு இந்த பிளவுஸுக்கு கழுத்தை நல்ல ஆழமாக வெட்ட இல்ல? இது இப்ப ஃபேஷன் இல்ல, நல்ல ஆழமா வெட்டுங்கோ, இல்லாட்டி தையற்குழி தரமாட்டேன், கடையை மாத்திடுவேன். ஃபேஷன் தெரியாட்டி கடையை மூடுங்கோ. உக்கிரமானால் கோமதி. சாந்தா என்னை வெட்டாதே, பிளவுஸ் அழுதது. வேண்டாம் சாந்தா வேண்டாம், என்னை நீ தொடாதே, பிளவுஸை நீ வெட்டாதே, கத்தரிக்கோள் அழுதது. இதுக்குத்தானா நான் உயிரை விட்டேன்? சாந்தாக்கா ஊமையாய் அழுதாள். கத்தரிக்கோளை கையில் எடுத்தாள். நாளைக்கு தீபாவளி. நரகாசுரன் வருடம் தோறும் பிறந்து மடிகின்றான். எனக்கு அந்த கருத்தியலில் ஒரு சின்ன உடன்பாடு இல்லை. என்னன்னு சொன்னா, அது முளைவரி போராட்டம் நடந்த காலகட்டம், அதுக்கான ஒரு தேவை அப்போது இருந்தது. அங்கு ஒரு குறிப்பாக அந்த ஒரு சாதி ஒரு அடக்குமுறையும் அதில் சொல்லப்படுபன விஷயம். ஏன்னா அந்த ஒரு கட்டையில உயர்குடி பெண்களுக்கு தமது மார்பை மறைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. ஆனா ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்த மக்களுக்கு பெண்களுக்கு
அது கொடுக்கப்படவில்லை. இப்ப அது அந்த போராட்டம். ஆனா அதுக்கான அந்த சூழ்நிலையும் அதுக்கான தேவையும் இதில் வந்து பொருத்தமாக இருக்கிறதா, அதாவது இப்போ ஒரு சேலைக்கு பிளவுஸ் வெட்டும் போது அது எவ்வளவு எந்த வகையில் எந்த டிசைனில் போடுவது, எந்த வடிவத்தில் அணைவது என்பதற்கும் இந்த பொருத்தப்பாடு சரியா என்பது எனக்கு ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தது. அதை நான் இதில் சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன். எவ்வளவு நேரம் எனக்கு இன்னும் இருக்கு? நான் எத்தனை சொல்ல முடியுமா? இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். ஓகே, சரி சரி. ஓகே. அடுத்ததாக நான் சொல்ல வந்த கவிதை வந்து நான் இந்த மலைய பெண்களை சார்ந்த ஒரு கவிதை ஒன்று இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த கவிதையோடு நான் இதை முடித்துக் கொள்ளாமல் இருக்கின்றேன். அவளும் உழைப்பாளியே என்ற ஒரு தலைப்பில் வந்த கவிதை. அதை எழுதியவர் வந்து ஜீவகன் பிரசாந்தி. வெறும் 40 வயதுதான் ஆகின்றது அவளுக்கு. ஆனாலும் தலை முழுதும் ஆதிக்கம் செலுத்தின நரைமுடிகள். அவளின் வாழ்வை போலவே வினாக்குறியாய் வளர்ந்து போன முதுகு, குழிகள் பதுங்கிடும் முயலாய் கருவிழி இரண்டும், தென்னை மர இடுக்கில் கூடு கட்டும் காகம், வாயில் கொண்டு செல்லும் குச்சிகளாய் கைகால், பாதம் 2லும் பாறை வெடிப்புகளாய் பலவித கோடுகள், வலித்தெடுத்தாலும் வரமாட்டேன் என்பதாய் என்பை போர்த்திய ஒற்றை நூலாடையாய் சொற்ப சதை கூட்டம். எத்தியோப்பியாவும் சோமாலியாவும் பழிதில்லை என்று இவளை பார்ப்போர் கூறினாலும் பனிக்கட்டியில் பதுக்கிய பருவகால மீனாய் மரத்து போன அவள் கையிரண்டும் சொல்லும் குளிரிலும் பனியிலும் அட்டை கடியிலும் ஆள்வோரின் வெறுப்பிலும் கண்காணியின் கடுமையிலும் கொளுத்தும் பசிக்காய் கொழுந்து பறித்திடும் உழைப்பாளி அவள் என்று. நான் அந்த மலைய பெண்கள் ஒரு போராட்டத்துக்கு நான் நேரடியாக சென்றேன். நான் இலங்கை சென்ற போது எனக்கு ஒரு ஒரு தேயிலை தோட்டம் ஒன்றில் அவர்களுடைய சம்பள உயர்வுக்காக போராடிய பெண்கள் பதாகைகளை ஏந்தி போராடி கொண்டிருந்தார்கள். அப்போது போய் எனக்கு அவர்களை சந்தித்து பேசக்கூடியதா இருந்தது. அப்போது எனக்கு இதை வாசிக்கும் போது அந்த நினைவுதான் வந்தது. மிக அழகாக அந்த பெண்களின் ஒரு தோற்றம் எப்படி எந்த அளவுக்கு மோசமாக இருக்கின்றது, அந்த அந்த முதலாளி வர்க்கத்துவத்தின் அந்த ஒடுக்குமுறையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு அருமையான கவிதையாக இதை வடித்திருக்கின்றார். நேரமும் மிகவும் பற்றாக்குறையா இருப்பதால் இந்த கவிதையோடு நான் இதை நிறைவு செய்கின்றேன். மிக அருமையான ஒரு கவிதை தொகுப்பு. 21 பெண்களுக்கும் மிக்க வாழ்த்துக்கள். ஆனால் மற்ற கவிதைகளை எனக்கு சுட்டி காட்டுவதற்கான நேரமும் கிடைக்கவில்லை என்பதற்காக மற்ற கவிதைகள் எல்லாம் நல்ல கவிதைகள் இல்லையோ அல்லது தரம் குறைந்த கவிதைகள் இல்லையோ என்று அப்படி யாரும் நினைத்து விட வேண்டாம். மிகவும் அந்த ஒரு சுட்டிக்காட்டப்பட வேண்டிய கவிதைகளை நான் தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்கின்றேன். அவ்வளவுதான். இந்த கவிதைகளை படித்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பைந்தமிழ் சாளரில் என்னை இணைத்துக் கொண்டமைக்கு மிகவும் நன்றி. கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும். நன்றி அஞ்சனா. சிறப்பான ஒரு உங்களுடைய உரை. எல்லோரும் இங்கே கருத்துரை சொல்லி இருக்கிறார்கள். அதை இறுதியாக நான் வாசிக்கிறேன். நேரம் கருதித்தான் இதை நாங்கள் இப்படி சுருக்க வேண்டிய நிலைமைக்கு இருக்கிறோம். ஏனென்றால் ஆஸ்திரேலியாவில் இருந்து இணைந்திருக்கிறார்கள். மற்றவர்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடாது என விரும்புகிறோம். மற்றது எங்களுக்கான கட்டுப்பாடுகள் சிலது இதை கேட்கின்றவர்களை வைத்திருக்கிறார்கள். இப்படி என்றால் நீண்ட நேரம் இழுக்கிறீர்கள், கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள் என்பதனால் தான் இப்படியான ஒரு நேர கட்டுப்பாட்டுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அருமை அருமை. இங்கே முதலாவதாக இங்கே எல்லோரையும் நான் இந்த ஏற்புரைக்கு கொண்டு வர முடியாது. ஆனால் இருந்தாலும் இந்த நெய்தல் நடையினுடைய ஆசிரியரை வேட்புரைக்கு கொண்டு வருகிறேன். மற்றவர்கள் நீங்கள் கருத்து இதில் இணைந்திருப்பீர்கள். அந்த கவிதை எழுதினர்கள் கருத்து கூற விரும்பினால் நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். இந்த ஏற்புரைக்கு அடுத்து நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற 2 பேரை அழைத்ததின் பிற்பாடு மற்றவர்களுக்கு வருகிறேன். சரி, முதலாவதாக இந்த ஏற்புரையை வழங்குவதற்காக இங்கே டாக்டர் சுப்பிரமணியம் அவர்களை இந்த அரங்குக்குள் அழைத்துக் கொள்கிறேன். உங்களிடம் ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கும் பதிலையும் சொல்லி நீங்கள் இதற்கு ஏற்புரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இந்த கதை மாந்தர்களை படைக்கின்ற போது 33 வருட உங்களுடைய அந்த மருத்துவ அனுபவத்தை வைத்துக் கொண்டுதான் இதற்கு வந்தீர்களா, அல்லது வாழ்க்கை அனுபவத்தையும் சேர்த்து இதற்கு சேர்ப்பதினா என்ற பதிலை கூறி உங்களுடைய ஏற்புரையை வழங்குமாறு அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
ஐக்கிய கலாநிதி ரஞ்சனி சுப்பிரமணியம் அவர்கள் வணக்கம். இருக்கிறாரா? வணக்கம். இல்லையா? முதல் வணக்கம். முதலில் பைந்தமிழ் சாரல் நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி பவானி சற்குணசெல்வம், அறிவிப்பாளர் ராஜ்குல்ராஜ் மற்றும் எனது சிறுகதை தொகுப்புக்கு கருத்துரை வழங்கிய கந்தர்மடம் ஆனா அஜந்தன் அவர்கள், கவிதை தொகுப்பினுக்கு கருத்துரை வழங்கிய அஞ்சனா அவர்களுக்கும், எமது அழைப்பினை ஆர்வத்துடன் ஏற்று இணைந்திருக்கும் எழுத்தாளர்கள், உறவுகள், நட்புகள் மற்றும் பெறுமதியான கருத்துக்களை கூறப்போகும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும். நான் தனித்தனியாக பெயர்களை குறிப்பிடவில்லை, மன்னியுங்கள். மற்றும் முதலில் ராஜ்குலராஜ் அவர்கள் கேட்டது பதிலை கூறிவிடுகிறேன். இது எனது வாழ்க்கை அனுபவம், மருத்துவ அனுபவம் மற்றும் நான் நெருங்கி அவதானித்த பலரின் வாழ்க்கை நிகழ்வுகளையும் சேர்த்துதான் இந்த தொகுப்பு எழுதப்பட்டது. ஏனென்றால் வாழ்க்கை தான் எங்களுக்கு கதைகளை ஆக்கி தருது, அதுவே போதும் என்று நினைக்கிறேன். அடுத்து, நான் ரசிப்புடன் தேடலுடன் எழுதிய பல வரிகளை, விடயங்களை திரு அஜந்தன் அவர்கள் மிகவும் ரசிப்புடன் கூடியது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. மிக விரிவான கருத்துக்கள், காத்திரமான கருத்துக்கள். நேரம் கருதி அவர் தனது உரையை சுருக்க வேண்டி வந்திருக்கலாம், ஆனால் வேறு வழி இல்லை. மற்றது, பைரவி கதை சொன்னால் கதையை பற்றி சில பேர் சில உண்மையான எழுத்தார்வம் கொண்டவர்கள் அது கட்டுரை போங்காக சில வேளையில இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். அத்தகைய குறைகளை நான் இனி வரும் ஒரு தொகுப்பு வந்தால் அதில் நிவர்த்தி செய்து கொள்வேன் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். திரு அஜந்தன் அவர்களுக்கும் கவிதை தொகுப்பிற்காக நிறைவான கருத்தினை வழங்கிய அஞ்சனா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். எனது எழுத்துக்கு உள்ளன்புடன் துணைந்தவர்கள் அனைவருக்கு நான் எனது புத்தகத்தில் நன்றி கூறியிருக்கிறேன். அவர்களில் பலர் தமது சிரமங்களை பாராது இங்கும் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் எனது நன்றிகள். மற்றும் பைந்தமிழ் சாரல் நிகழ்வானது பல இலக்கிய நிகழ்வுகளுக்கு தளம் அமைத்து கொடுத்திருக்கிறது. எதிர்காலத்திலும் இந்நோக்கம் மேலும் சிறப்புற எழுதப்பட வேண்டும் என வாழ்த்தி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். மிகவும் நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. மிகவும் சுருக்கமானது. எங்களுக்கும் வாழ்த்துக்குரியமைக்காமல் உங்களை போன்றவர்களால்தான் நாங்கள் இன்று இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தக்கூடியதாக, திறம்பட நடத்தக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் ஒரு சிறந்த விமர்சகரும் கூட. சரி, அடுத்ததாக உங்களுடைய நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்த உங்களுடைய நண்பர் பேராசிரியர் ஆசி கந்தராஜா அவர்களை ஆஸ்திரேலியாவின் இந்த நேரம் கருதி அவரை முதலே இந்த அரங்குக்குள் அழைத்துக் கொள்கிறேன், அவர் கருத்து கூறுவதற்காக. வணக்கம் பேராசிரியர். உங்களுடைய ஒலிவாங்கியை சரி செய்து கொள்ளுங்கள். மியூட்ல இருக்கு. இப்போ சரி. வணக்கம். வணக்கம். இது நான் எதிர்பார்க்காத ஒன்று, கருத்து சொல்ல வேண்டும் என்று எனக்கு சொல்லப்படவில்லை. ரஞ்சினி என்னை நிச்சயம் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட காரணத்தால் இந்த நடுநிசையிலும் முடித்திருந்து இந்த நிகழ்ச்சியிலே நான் பங்கு கொள்கிறேன். ரஞ்சினியை நான் சந்தித்த பொழுது, அவர் என்னுடன் பேசிய பொழுதே நான் அவருடைய பொட்டென்ஷியல், அவருடைய இருந்த அந்த ஆளுமையும் அவருடைய இருந்த சிந்தனைகளையும் நான் புரிந்து கொண்டேன். அவருடைய நண்பர் டாக்டர் சுப்பிரமணியம் என்னுடைய பள்ளிக்கார நண்பன். உலக சொல்லப்போனால் டாக்டர் சுப்பிரமணியம் தான் ஒரு நல்லொரு எழுத்தாளனாக, கவிஞனாக நான் அறிந்தது. அந்த வகையிலே ரஞ்சினியை சுப்பிரமணியத்தின் மனைவி என்ற வகையிலே தான் நான் ஆரம்பத்திலே அறிந்திருந்தேன். அப்படி பார்க்கின்ற பொழுது நானும் ரவுடிதான் என்ற கணக்கிலே ரஞ்சினி ஒரு ஆக்கத்தை எழுதி என்னிடம் காட்டினார். இந்த பாருங்க, வாசி பாருங்க கொண்டு அற்புதமாக எழுதியிருந்தார். அதை நான் மனப்பூர்வமாக சொல்லுகிறேன். அதிலிருந்து தான் நான் ஊக்கப்படுத்தினேன். ரஞ்சினி முதல் 60 வயசுக்கு பிறகு இந்த கதைகளை எழுதினாலும் பல வாசிப்புகளின் நிமித்தம் பல சூக்குமங்களை, எவ்வாறு கதைகள் சொல்லப்பட வேண்டும், எவ்வாறு கதை நகர்த்தப்பட வேண்டும்,
அது மட்டுமல்ல, இந்த சம்பவங்களுக்கு இடையான கோர்வைகள் எப்படி எழுதப்பட வேண்டும், அமையப்பட வேண்டும் என்று வலு விரைவாக கற்றுக்கொண்டார். இப்போ இன்றைய கதைகள் புதுமைப்பித்தன் காலத்து கதைகள் அல்ல, அல்லது நமது இலங்கை சிறுகதை முன்னோடிகளான வைத்திலிங்கம், இலங்கையோர்கோன் போன்றவர்களுடைய கதைகள் மாதிரி இல்லை. அந்த சிறுகதை வளர்ச்சி, சிறுகதை எழுத்துக்களினுடைய வடிவங்கள் இப்பொழுது நிறையவே மாறிவிட்டது. அந்த லாவகத்தை ரஞ்சினி அற்புதமாக கிரகித்து கொண்டார். தொடக்கத்திலே இவர் விமர்சனங்கள் எழுதிய பொழுது நான் ஏதோ ஒரு யோசனையில் சொன்னேன், நீங்கள் விமர்சனம் எழுதுவது மிக அற்புதமாக இருக்கிறது, ஆனால் இந்த புனைவு என்பதை நீங்கள் எழுதுவீர்களோ எனக்கு தெரியவில்லை, அதை ஒருக்கா எழுதி பாருங்கள் என்று நான் சொன்னதுக்காகவே ஏதோ சவாலாக ஏற்றுக்கொண்டு அந்த புனைவுகளை எழுத துவங்கினார். விரைவிலே அந்த புத்தகத்தை ஆக்க வேண்டும், விரைவாக ஒரு 12 எழுதுங்கள் என்று அவர் அதை எழுதி இந்த புத்தகத்தை கொண்டு வருவதற்கு நானும் துணையாக நின்றேன் என்று நினைப்பதில் எனக்கும் பெருமைதான். முக்கியமாக இந்த அவர் சொல்லுகின்ற அந்த விஷயங்கள், கதைகளிலே சொல்லுகின்ற விஷயங்கள் ஒரு சம்பவ கோர்வைகளாக இல்லாமல், அநேகமான கதைகளை நாங்கள் வாசிங்கன்னா சம்பவங்களின் கூர்வையாகத்தான் இருக்கும். அதிலே இந்த அழகியல் அம்சங்கள் அநேகமாக வருவதில்லை. இந்த பல கதைகளிலே, ரஞ்சனுடைய கதைகளிலே இந்த சம்பவ கோர்கள் ஒழுங்காக தொகுக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அந்த அழகியல் அம்சங்கள் அதில் சேர்ந்திருந்த காரணத்தினால்தான் அம்ருதா போன்ற சஞ்சிகளிலே அவருடைய கதை ஏற்கப்பட்டு பிரசுரிக்கப்பட்டது. அவருக்கு எனது வாழ்த்துக்கள். தொடர்ந்து எழுத வேண்டும், நாங்கள் வாசிக்க காத்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி அமர்கிறேன். இந்த வாய்ப்பு நான் எதிர்பார்க்காத ஒன்று. நன்றி. நன்றி பேராசிரியர். நீண்ட நேரமாக காத்திருந்து உங்களுடைய கருத்தை வழங்கியமைக்காக பைந்தமிழ் சார்பிலே எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக எமது மண்ணின் மகள் எழுத்தாளர், மூத்த எழுத்தாளர் தாமரை செல்வி அவர்கள் எமது இணைந்திருக்கிறார். அவரை இந்த அரங்குக்குள் அழைத்துக் கொள்வதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும். இந்தியா நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்தது. பேசிய இருவருமே, அஜந்தனும் சரி அஞ்சனாவும் சரி, தாங்கள் எது எடுத்துக்கொண்டதோ அந்த கருத்துக்களை முன் வச்சு பேசினார்கள். உண்மையில நல்லா இருந்தது. இதை ஒழுங்குபடுத்தின பைந்தமிழ் சார்களுக்கு உண்மையில நன்றி சொல்ல வேணும். ஏனென்றால் ஒரு படைப்புகளோடு நின்று விடாமல் அதை பற்றி பேசப்படுகின்ற ஒரு களத்தை அமைத்து தருவது என்பது ஒரு இலக்கியத்துக்கு உரிய பெரிய ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு என்றுதான் நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு மாசமும் இவர்கள் அதை செய்து கொண்டு வருகிறார்கள். இதுல பல நூல்களை நாங்கள் அறிமுகம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நிகழ்வில் ரஞ்சினி என்ற புத்தகம் நான் வாசித்திருக்கிறேன். கவிதை தொகுப்பு வாசிக்கவில்லை. ஆனால் அதை பற்றி அஞ்சனாமிய சிறப்பாக பேசினா அதுல இருக்கிற கவிஞர்கள் குறிப்பிட்டவர்கள் எல்லாம் ஏற்கனவே எழுதி அவர்களுடைய கவிதைகளை நான் படித்திருக்கிறேன். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அஞ்சனாவுக்கும் என்னுடைய பாராட்டுகள். ரஞ்சினியின் கதைகளை பற்றி அஜந்தன் மிக ஆழமாக நல்ல அந்த கருத்துல எப்படி அவர் பேசினார் என்றால், அவர் தான் உணர்ந்ததை அவர் பேசினார். ஆனால் அதை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், இப்ப நான் ஒரு படைப்பாளி எழுதியதோட அவருடைய கடமை முடியும். கவிதை என்ற என்ன, சிறுகதைகள் என்ற என்ன. அதனால அதை வாசிக்கிறவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பார்வை இருக்கும், ஒவ்வொரு கருத்துகள் இருக்கும், ஒவ்வொரு உள்வாங்கல், அவர்கள் இதை எப்படி எடுக்கிறார்கள் என்றது இருக்கும். அப்போ ஒருவர் அதை சொல்லும் பொழுது எனக்கு இன்றைக்கு அஜந்தன் பேசிக்கொண்டு போயிருக்கல. உண்மையில அந்த அவருக்கு நேரத்தை கொஞ்சம் காணாம போச்சு போல இருக்கேன்டா. பின்வர கதைகளை பற்றி அவரால் விரிவாக பேச முடியாமல் போய்விட்டது. ஆனா உண்மையில அவர் பேசிய வரைக்கும் பார்க்க எனக்கு உண்மையில பெரிய ஒரு அந்த கதைகளை பற்றின ஒரு புதிய ஒரு பார்வை கிடைச்ச மாதிரி இருந்தது. இதே கதையை நானும் வாசிச்சேன். இதே உணர்வுகள் எனக்கும் வந்தது. இப்ப அதில் இந்த புரிதல் எனக்கு இருந்தது.
ஆனால் அந்த அஜந்தனின் பார்வையில அது சொல்லப்பட போகுது இன்னும் ஒரு விரிவான ஒரு உணர்வை உள்வாங்கலை எனக்கு ஏற்படுத்தியது. அதே மாதிரிதான் இந்த நிகழ்வை பார்க்கிற எல்லோருக்கும் அது தோன்றும் என்று நினைக்கிறேன். அவ்வளவு தூரத்துக்கு அவர் அந்த ஏனோதானம் செய்யாமல் அந்த உண்மையில அந்த அக்கறையோட மீனக்கெட்டு செய்திருக்கிறார். உண்மையில வாழ்த்துக்கள் அஜந்தன். நீங்கள் சமீப காலமா நிறைய விமர்சனங்கள் செய்து கொண்டு வருகிறீர்கள். உங்களோட பேச்செல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். ஒரு நல்ல ஒரு விமர்சன பார்வையை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுடைய அந்த விமர்சன துறையில உங்களை நிறைய வளர்த்துக்கொள்ள உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். வளர்த்துக் கொள்ளுங்கள். நான் மீண்டும் இந்த விசாரலுக்கு நன்றி சொல்லி ரஞ்சினிக்கும் நன்றி சொல்லி தொடர்ந்து எழுத வேணும். ரஞ்சினியின் கதையின் முதல் வாசி நான் எப்பொழுதும் காவல் இருந்து படிப்பேன். அவன் கதையில அவளுக்கு பிடிக்கும். எனக்கு தொடர்ந்து மக எழுத வேணும் என்று வாழ்த்தி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மூத்த எழுத்தாளர் தாமரை செல்வி அவர்களே. நேரத்தை பொருட்படுத்தாமல் அங்கிருந்து ஆஸ்திரேலியாவில் இருந்து கலந்து கொண்டு இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்தமைக்கு பந்தமிழ் சார்பிலே நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு இப்படியான புத்தகங்கள் விமர்சனம், நீங்கள் சொன்னது போன்று விமர்சனம் செய்வதற்கு ஒரு புத்தகத்தை எடுத்து நாங்கள் மணித்தியால கணக்கிலே இந்த விமர்சனம் செய்ய முடியும். ஆனால் எங்களுடைய நோக்கம் ஏனென்றால் இலக்கிய இதுகளுக்கு வருபவர்களே குறைவு, அவர்களுக்கு தொடர்ந்து பார்க்க மாட்டார்கள் என்பதனால் ஒரு குறிப்பிட்ட தகவல்களை மட்டும் வழங்கி அவர்களை ஊக்குவித்து அவர்களை வாசிப்பை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதுதான் நமது இப்படிய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் எதிர்வரும் காலங்களில் பைந்தமிழ் சாரல் ஒரு புத்தகத்தையே தொடர்ச்சியாக விமர்சனம் செய்வதற்கு மணித்தியால களங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் செய்வோம் என கூறிக்கொண்டு, அடுத்ததாக இங்கே எழுதியவர்களுடைய இங்கே மெசேஜ் எழுதிவிட்டிருக்கிறார்கள். அதிலே ஆதிலட்சுமி அவர்கள் சொல்லியிருக்கிறார். எல்லோருக்கும் வணக்கம். உங்களுடன் இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன். அஜந்தன் மற்றும் அஞ்சனா ஆகியோருக்கு அன்பும் நன்றியும். வகி தேவேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். மதிப்புக்குரிய கந்தர்மடம் அஜந்தன் அவர்களின் நூல் சார்ந்த முதிர்ச்சியும் பக்குவமும் மிகவும் மனங்கவர்ந்தன என்று இருக்கிறார். தாமரச்செல்வி அவர்கள் ஏற்கனவே சொன்னது போன்று அவரும் எழுதியிருந்தார். அஜந்தன் அவர்களின் விசாலமான ஆழ்ந்த பார்வை சிறப்பாக இருந்தது. அருமையான விமர்சனம் என்று கூறியிருக்கிறார். ரஞ்சினி சுப்பிரமணியம் அவர்கள் குறித்து கூறியிருக்கின்றார். காத்திரமான மனங்கவரும் கருத்துரை வழங்கிய திரு அஜந்தன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். சிவகுமாரி அவர்கள் திரு அஜந்தனின் கருத்துரையும் அஞ்சனாவின் கவிதை நூல் பற்றிய பார்வையும் நன்றாக இருந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார். கௌரி முருகானந்தன் அவர்கள் அஜந்தனின் ஆழமான பார்வையும் அஞ்சனாவின் கவிதைகளுக்கான விமர்சனம் அருமையாக இருந்தது என வாழ்த்துக்கள் கூறியிருக்கின்றார்கள். சரி, உங்களுடைய கை சமிக்கைகளை நீங்கள் இங்கே பதிவு செய்வீர்களால் ஒவ்வொருகளை அழைத்து உங்களுடைய 1-1.5 நிமிடங்களுக்கு மேல் நேரம் கருத்தில் கொண்டு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம். முதலாவதாக நீங்கள் யாராவது உங்களுடைய எனக்கு ஒரு நிமிஷம் தாருங்கள். அஜந்தனுடைய கருத்துக்கள், அவர்களுடைய விமர்சனம் மிகவும் அருமையாக இருந்தது. அவருடைய அனுபவம் அதிலே தெரிஞ்சது. முக்கியமாக அந்த கவிதையை பற்றி பேசின பிள்ளைன்ற பேர் என்ன? அஞ்சனாவா? அஞ்சனாவனுடைய அந்த விமர்சனம் நான் இன்றைக்கு தான் கேட்டேன். உண்மையில அவனுடைய கவிதைகளுடைய விமர்சனம் மிகவும் அற்புதமாக இருந்தது. அதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியதாக இருந்தது. வாழ்த்துக்கள் பிள்ளை, தொடர்ந்து முயற்சியுங்கள், தொடர்ந்து எழுதுங்கள். அந்த சில கருத்துக்களை சொன்ன பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நான் அவருடைய பேச்சியோ அல்லது அவருடைய கவிதையோ நான் இட்டவரை நான் கேட்டது கிடையாது. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி பேராசிரியர். நன்றி. அடுத்ததாக உங்களிடமிருந்து இந்த கருத்துக்கள் வருகின்ற போது அவர்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாகவும் அவர்கள் எழுதுவதற்கும் ஒன்று போலாகவும் அமையும். அடுத்ததாக நாங்கள் ஆதிலட்சுமி சிவகுமார் அவர்கள் நினைக்கிறேன். அதில் ஐபோன் அதில் வந்திருக்கிறார். அவருடைய கை சமைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது. அவரை இந்த அரங்குக்குள் அழைத்துக் கொள்வோம். வணக்கம். முதல்ல பைந்தமிழ் சாரல் இப்படியான நிகழ்வுகளை செய்யறதுக்கு முதல்ல அவர்களுக்கு நன்றியையும் உற்சாகத்தையும் வழங்கி கொள்கிறேன். இன்றைக்கு இந்த மருத்துவர் ரஞ்சினி சுப்பிரமணியம் அவர்களின் சிறுகதை தொகுதியையும் மற்றது இந்த பரணிதரனால் தொகுக்கப்பட்ட பெண்ணிய கவிதைகளையும் விமர்சனத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டது மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான விடயம். ரஞ்சினி அக்காவின் கதைகளை
மிக மிக ஒரு அஜந்தன் மிக மிக தரமான முறையில் அவரிடம் நிறைய வளர்ச்சி தெரிகிறது. விமர்சனத்துறையில் ஒரு சோர்வில்லாமல் ஒரு சலிப்பில்லாமல் நல்ல முறையில் அந்த விமர்சனத்தை செய்திருக்கிறார். அவருக்கும் இந்த கதைகளை இத்தகைய விமர்சனத்துக்கு உரிய வகையில் எழுதிய ரஞ்சினி அக்கா அவர்களுக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு இந்த பெண்ணிய கவிதைகளிலே இந்த நூலை விமர்சனம் செய்த அஞ்சனா, உண்மையில் நான் இந்த பெண்ணின் ஒரே இன்றுதான் முதலாக அவரையே அறிந்திருக்கிறேன். ஆனால் உண்மையில் அவருடைய பேச்சு மிகவும் தரமாக இருக்கு. அப்படி இளையோர்கள் கட்டாயம் இதுக்குள்ள உள்வாங்கப்பட வேணும். அவர்களும் இந்த இதுகளில் பகிர்ந்து கொள்றது மிகவும் சந்தோஷமான விடயம். அவருக்கும் எனது அன்பையும் நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எழுதியது போல புரிந்து கொள்ளும் ஒரு விமர்சகர் தான் சிறப்பானவர். அந்த வகையில் 2 விமர்சகர்களுமே அந்த எழுத்தை நன்கு உள்வாங்கி புரிந்து கொண்டு தங்கள் ஒரு கடமை பொறுப்புணர்வோடு அதை செய்திருக்கணும். அவைகளுக்கு என் நன்றி. மற்றது கலந்து கொண்டு சிறப்பித்த எல்லா படைப்பாள நண்பர்களுக்கும் நண்பிகளுக்கும் எல்லோருக்குமே நான் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி ஆதிலட்சுமி சிவகுமார் அவர்களே, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. அருமை அருமை. அடுத்ததாக இங்கே கௌரி முருகானந்தர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். இன்றைய நிகழ்வு மிக அருமையாக இருந்தது. நானும் ஆஸ்திரேலியாவிலிருந்து தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தாமரை செல்வியை காண்ட தங்கை நான். எனக்கு டாக்டர் ரஞ்சினி சுப்பிரமணியம் அவர்கள புத்தகம் அக்கா மூலம் எனக்கு கிடைத்தது. அவர் அனுப்பியிருந்தார். அதனை வாசிப்பதற்கான வாய்ப்பும் கிடைத்தது. மிக அருமையாக எல்லா கதைகளுமே எழுதியிருந்தார். அக்கா சொன்ன மாதிரி நாங்கள் வாசிக்கும் போது எங்களுக்கு ஒரு பார்வை இருந்தது. இன்றைக்கு விமர்சனம் கேட்ட பிறகு இன்னொரு பார்வை எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதுல சில கதைகள் மிகவும் மனதை தொட்ட கதைகள், கண்ணான கண்ணே, நெய்தல் நடை, அதுகளெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்துல அவர் எழுதியிருந்தார். அவருடைய ஒவ்வொரு கதையும் வித்தியாசமான ஒரு பதிவுகளை கொண்டு வந்திருந்தது. மிக அருமையாக இருந்தது. இன்றைக்கு விமர்சனம் செய்த இருவருமே, அஜந்தனும் சரி அஞ்சனாவும் சரி, மிக அழகாக விமர்சித்திருந்தார்கள். கவிதைகளை பற்றி அவ கூறிய போது அந்த புத்தகம் கிடைத்தால் கட்டாயம் வாசிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை அவருடைய விமர்சனம் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருந்தது. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய ஒழுங்கமைத்த உங்கள் பைந்தமிழ்ச்சாரல் குழுவினருக்கு நன்றியும் பாராட்டும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நன்றி. அருமை அருமை. உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ஊக்கமளிக்கிறது. அதே போன்று இந்த விமர்சகர்கள் எழுத்தாளர்களுக்கும் கூட ஊக்கமளிப்பதாக இருக்கிறது. சரி, இங்க ஆஸ்திரேலியாவிலிருந்து காத்துக் கொண்டிருக்கிற பகி தேவேந்திரன் அவர்களை இந்த அரங்குக்குள் அழைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம் உங்களுக்கு, பவானி அக்காக்கு, மற்றது எழுத்தாளர்கள், மற்றது இந்த கவிதை தொகுப்புல கவிதைகளை எழுதின எல்லா கவிதை படைப்பாளர்களுக்கும் நன்றி. மற்றது இது பெண்கள் தினத்தை ஒட்டி செய்யப்படுகின்ற நிகழ்வு பைந்தமிழ் சாரலால். ஆகவே இனிய பெண்கள் தின வாழ்த்துக்கள். இது பிந்திய வாழ்த்தா இருக்கலாம், பிந்திய நிகழ்வு கூட நாள் பிந்தி நடக்கலாம். ஆனால் பெண்களை நாங்கள் எப்பொழுதுமே ஆராட்டி பாராட்டி ஓராட்டி எங்களோட மனதில் இருத்தி கொண்டு போகலாம். ஆனபடி அதுக்கு உண்மையாகவே ஒரு நாள் தேவையில்லை. இந்த நாளை சூஸ் பண்ணினபடியால் வாழ்த்துக்கள். மற்றது இதுல ஒரு குழப்பம் இப்ப என்னென்றால், புத்தகத்தை பற்றி கதைக்கிறதோ விமர்சகர்களை பற்றி கதைக்கிறதோ உண்டு. ஏனென்றால் புத்தகங்களும் கவிதைகளும் எவ்வளவு அருமையாக இருந்ததோ அதே அளவுக்கு அதை இந்த தாற்பயங்களை வெளியில கொண்டு வர அளவுக்கு 2 விமர்சகர்களும், மதிப்புக்குரிய அஜந்தன் அண்ணாவும் அதே மாதிரி அஞ்சனா அவர்களும் மிக திறமையாக சேர்ந்தார்கள். அது ஒரு இதுல இன்னும் ஒரு ஒற்றுமை ஒன்று பார்த்தேன். என்னன்னா, 2 தொகுப்புகளும் ஜீவநதி பதிப்பகத்தால வெளியிடப்பட்டவை. அதோட இன்னும் ஒரு இலக்கம் சார்ந்த விஷயம் இருக்குது. ஒன்று 12 கதைகள், மற்றது 21 கவிதைகள். இடத்தை மாத்தி போட்டால் அது 2 அப்படியே மச்சாது. அதுவும் உண்டு. அதோட கௌரியக்கா சொல்லிட்டா, அன்புக்குரிய தாமரை செல்வி அவர்கள் சொல்லியிருக்கார்கள். அவை எல்லாம் சொன்ன மாதிரி இப்ப இவன் 2 பேர்ட்ட கருத்துக்களும் இப்ப கவிதைகளுக்கும் ஒரு புது பரிமாணம் கிடைச்சிருக்குதுன்னு நான் நிச்சயமா நினைக்கிறேன். ஏன்னா அந்த கவிதை தொகுப்பை வாசிக்கல, ஆனா அவ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணின விதத்துல இருந்து தெரியுது, அதுக்கு ஒரு புதிய பரிமாணம் கிடைச்சிருக்கு. அதே போல மற்ற எல்லாரும் சொன்ன மாதிரி
அதுக்கு நானும் அவைக்கு ஒப்பான கருத்து தான் இதுவும். இந்த விமர்சனம் கேட்டா பிறகு இன்னும் ஒருக்கா இந்த கவிதையை வாசிச்சு பார்த்தால் எனக்கு அப்படியான உணர்வு வருதோண்டு பார்க்கணும் என்ற ஒரு உணர்வு வந்திருக்குது. இப்ப என்னடா அதோட ஒரு சிறுபுள்ள தோல்வியும் மனசுல ஒட்டி கொண்டது. என்னடா அடே இப்படியான கோணத்துல நான் இந்த புத்தகத்தை பார்க்கலையே, இப்படியான கோணத்துல இந்த கதைகளை அணுகலையே, என்னுடைய கோணம் வித்தியாசமா இருந்தது. ஆனா அதை விட இவர் சொன்ன கருத்துக்கள்ல இருந்து பார்க்கல வார கோணம் மிகவும் வித்தியாசமா இருந்தது. சோ அதுவும் இந்த புத்தகத்துக்கு ஒரு வித்தியாசமான பரிமாணத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பரிணாமமும் இதுல இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுதான் என்னுடைய கருத்து. மிக்க நன்றி. நன்றி நன்றி. வித்தியாசமாக பார்த்திருக்கிறீர்கள். உண்மை. இப்படியான கருத்துக்களைத்தான் நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஏனென்றால் ஒவ்வொருவரிடமிருந்து வருகின்ற போது அதை ஆழமாக சிந்திக்க வைத்திருக்கிறது. இங்கே அஞ்சனா அவர்கள் கூட கொடுத்திருக்கிறார், இது எனது முதலாவது கவிதை விமர்சனம், ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும் என்று. உண்மையாகவே நான் கருத்து கணக்கு சொல்லக்கூடாது என்பதற்காக அமைதியாக இருக்கிறேன். ஏனென்றால் அதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் தான் குறிப்பிட வேண்டும். என்னுடைய கோணத்திலே அவர் ஒவ்வொன்றையும் அந்த நானா அதுல சொல்லிக்கலையே அவர் என்ன மாதிரி அதுகளை எங்கே ஆழமாக அவர் பார்த்திருக்கிறார், எப்படி எல்லாம் எழுத்தாளர்கள் எப்படி பார்த்திருக்கிறார்கள் என்ற அந்த கவிதை தொகுப்பிலே தெரிந்தது. உண்மையிலேயே நீங்கள் சொன்னது போன்று இந்த முழு கவிதைகளை கதை தொகுப்புகளையோ அந்த கவிதைகளை எல்லாவற்றையும் கொண்டு வர முடியாத நிலைமைக்கு இருக்கிறோம். ஏனென்றால் அப்படியாக இருந்தால் எல்லோருக்கும் இப்போ நேரம் கருதி அதுவும் இன்றைய தினத்திலே எல்லோருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமைக்கு இருக்கிறோம். ஆகவே உங்களிடம் மன்னிப்பு கோருகிறோம். ஏனென்றால் எங்களுக்கு ஏற்கனவே வைக்கப்பட்ட விமர்சனங்கள் காரணமாகத்தான் நாங்கள் அந்த நேர கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறோம். சரி, அடுத்ததாக யாராவது கருத்து கூற விரும்பினால் உங்களுடைய கருத்தை சைக்கிச்சாமிக்கை, இல்லையென்றால் நேரத்தை கருத்தில் கொண்டு இதிலே குணாலினி இருக்கிறாரா? அவர் கடமையா சொல்ல. வணக்கம். உங்களோட கையத்துல நான் கவனிக்கல. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மிக அருமையான நிகழ்வு. மதிப்புக்குரிய அஞ்சனா அவர்களுடைய புதிய கோணங்களை கேட்கிற போது சந்தோஷமாக இருந்தது. எழுத்தாளர்கள் எழுதிவிடுகிறார்கள், வாசிக்கிற போது அது இரண்டாவது தரம் எழுதப்படுகிறது போல இந்த விமர்சகர்களூடாக புதிய கோணங்களையும் அறிய முடிந்தது. குறிப்பாக நெய்தல் நடை தந்த டாக்டர் ரஞ்சனி அவர்களை தனிப்பட்ட முறையிலும் அறிவேன் என்பதால் உண்மையில் அவருடைய கதைகள் அவருடைய குண நலங்களையும் பண்புகளையும் எல்லாவற்றையும் காட்டும் கண்ணாடி போல இருப்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இந்த எழுத்துக்கள் என்னை பொறுத்தவரை அந்த கதைகளின் ஊடாக ஒரு கட்டற்ற சுயாதீனமான ஒரு பெண் குரல், அதாவது ஒரு விட்டு விடுதலையான ஒரு பெண் குரல் அந்த கதைகள் முழுவதும் நகர்ந்து செல்வதையும் அதிர்ச்சியான முடிவுகளை பிரேரிக்கத்தக்கவராகவும் நனவோடை சார்ந்து எழுதுவதாக இருப்பதால் நாங்கள் பின்தொடர்பவர்களாக ஒரு குழலூதி கொண்டு போவதற்கு பின்னால் தொடரும் எலிகள் போல நாங்கள் அந்த கதைகளை பின்தொடர்வதாக அமைகிற போல இருந்தது வாசிக்கிற போது. உண்மையில் பிரமிப்பாக இருந்தது. அவருடைய அனுபவம், அவருடைய வைத்திய துறை சார்ந்த அறிவு, அவருடைய அன்பான நல்ல பண்பான பழக்க வழக்கங்கள் அனைத்துமே இந்த கதைகள் முழுதும் ஊடுருவி இருக்கின்றன. திரு அஜந்தன் அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய தொழில்சார் அனுபவத்தோடு அவற்றை கொடுக்கின்ற போது இன்னும் கூடுதலாக புரிந்து கொள்ள முடிந்தது. அஞ்சனா அவர்களை மிக ஆழமான கருத்துக்களை வழங்கவல்ல பெண்ணியல் கருத்துக்களை, அவருடைய கருப்பை அரசியல் என்ற புத்தகத்தை அவர் தருகின்றார். மிக திறமையான ஒரு பெண்ணியவாதி, ஒரு ஆக்டிவிஸ்ட். அவருடைய உரையை கேட்டதும் மிகுந்த சந்தோஷம். இந்த ரஞ்சனி அவர்களுடைய எழுத்தை பற்றி இன்னும் ஒரு விவரம் சொல்ல விருப்பம். உண்மையில் எனக்கு இவரை தெரியாமல் விட்டிருந்தால் இவர் என்ன வயதுக்குரியவர் என்று கண்டுபிடிப்பதோ, என்ன பால் சார்ந்தவர் என்று கண்டுபிடிப்பதோ கஷ்டமாக இருக்கும். அதே போல அவருடைய கதைகளில் சில பேர் குழந்தைகளை அல்லது பெண்களை அல்லது வயோதிபரை எழுதுவார்கள். இவர்
எல்லா கதாபாத்திரங்களையும் நகர விட்டிருக்கிறார். மற்றது நான் வாசிக்கும் போது கண்டது என்னன்னா, சில வேளைகளில் அந்த சர்க்கரை பொங்கல் சாப்பிடக்குள்ள ஒரு கல்லுக்கு அடிப்பட்ட மாதிரி வலிந்து புகுத்தப்பட்ட கருத்துக்கள், நான் ஒரு எழுத்தாளரா வந்து காட்டுறேன் என்று எழுதின மாதிரி இருக்கும். டாக்டர் ரஞ்சனியுடைய கதைகளில் எந்த கதையிலும் அந்த தகைமை, அந்த 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 தரவு இல்லை. அது சாதாரணமாக இழுத்து செல்கிறது. அந்த அழகையும் நான் சொல்ல விருப்பப்பட்டிருந்தேன். மிக அழகான புத்தகம், மிக அழகான விமர்சனங்கள். எங்களுடைய பெண்கள் கவிதைகள் எழுதாமல் ஒதுங்கி இருக்கின்றவர்களையும் இங்கே வாருங்கள் என்று சொல்லி ஒரு தொகுப்பாக இடைக்கிடை தந்து கொண்டிருக்கிறார் ஜீவநதி பரணிதரன் அவர்கள். அஞ்சனா போன்ற சிறந்த விமர்சகர்களால் துரதிருஷ்டவசமாக எல்லாருடைய கவிதையும் செய்வதற்கு அவருக்கு நேரம் கிடைக்கவில்லை என்றாலும் மிக அழகாக செய்திருந்தார். இந்த நிகழ்வை பவானி அவர்களும் குலராஜ் அவர்களும் தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். தொடர்ந்து இயங்குதல் மேலும் நடைபெறவும் இங்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றியும் அன்பு சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி குணாலினி தயானந்தன் அவர்களே, உங்களுடைய கருத்துக்கு அருமையான நன்றி. என் மீது ஒரு குற்றச்சாட்டு இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதிலட்சுமி சிவகுமார் அவர்கள், வணக்கம் பகி, நீங்கள் சொல்வது ஏற்புடையது, ஆனால் ஒரு நிமிடத்தில் இதை தெரிவிப்பது உண்மைதான். அடுத்த முறை பார்ப்போம். ஏனென்றால் இங்கே பேர் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் எண்ணிக்கையை பார்த்த போதுதான் நான் யோசித்தேன், எல்லோரும் கதைத்தால் இந்த நேரம் கூடுதலாக எடுத்து செல்லப்படும் என்று. அடுத்த முறை பார்க்கிறோம். உங்களுடைய குற்றச்சாட்டு, உங்களுடைய கருத்தை இணைத்துக் கொள்கிறோம். சரி, அடுத்ததாக அடுத்த 2 பேச்சாளர்களிடம் ஒரு கருத்து கேட்டுக்கொண்டு நன்றியுரைக்கு அவருடைய கருத்துக்காகவும் செல்வோம் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளரிடம். சரி, முதலாவதாக நான் அஞ்சனா அவர்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய அனுபவத்தையும் உங்களுடைய ஒரு 2 நிமிடத்துக்குள் உங்களுடைய கருத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள். வணக்கம் அஞ்சனா. வணக்கம். நான் ஏற்கனவே சொன்னது போல இது எனக்கு முதலாவது கவிதை விமர்சனம். நான் ஏற்கனவே கட்டுரைகள், சிறுகதைகள் விமர்சனம் செய்திருக்கிறேன். அப்ப எனக்கு முதலாக பவானி என்னை அணுகிய போது கவிதை தோப்பணும்னு எனக்கு கொஞ்சம் சின்ன ஒரு தயக்கம் இருந்தது. முன் அனுபவம் இல்லை. அப்ப அது இப்படி சரியாக இருக்குமா, என்னுடைய அணுகுமுறை சரியா இருக்குமான்னு ஒரு சரியான தயக்கம் இருந்தது. ஆனா இன்று அதை செய்த பிறகு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, தொடர்ந்து அதை செய்யலாம் என்று. மற்றது ஆனா நினைத்த மாதிரி எல்லாரோட எனக்கு ஒரு சின்ன கவலை, அந்த எல்லா கவிதைகளையும் தொட்டு செல்ல முடியவில்லையே, அந்த நேர பெற்றாக்குறையாய் போயிட்டது. அப்ப சில பேருக்கு அது மன வருத்தத்தை கொடுக்குமான்னு கூட சின்ன ஒரு இது இருந்தது. ஆனால் இது நிறைவாக செய்து பல பேருக்கு இந்த விமர்சனம் பிடித்திருப்பது எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கின்றது. மிக்க நன்றி இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு. நன்றி அஞ்சனா. உங்களுடைய அருமையான நீங்கள் இந்த கவிதையை தொகுத்து அந்த வழங்கின முறை, அதை எல்லோருமே ஆதரித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இப்படியான இதை செய்வதன் மூலம் இப்படியானவர்கள் தான் எமக்கு தேவை. ஏனென்றால் மற்றவர்களுக்கு அதை கொண்டு செல்ல வேண்டும் என்பது பைந்தவிசாருடைய நோக்கங்களில் ஒன்று. சரி, அடுத்ததாக மன்னித்துக் கொள்ள ஜிந்தன் அவர்களே, நான் உங்களை இடையிலே துண்டித்தது காரணம் நேரத்தை பொறுத்து கருத்து கொண்டுதான் அப்படி செய்ய வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்தது. சரி, உங்களுடைய இடமிருந்து ஒரு கருத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். வணக்கம். வணக்கம். முதல்ல அஞ்சனா அவர்களுக்கு பாராட்டு. மிகச் சிறப்பாக அதை அவர் எழுதியிருந்தார். அவருடைய எதிர்பார்ப்பை அவர் பூர்த்தி செய்திருப்பார் என்று நம்புகின்றேன். உண்மையில் இந்த நூல்ல நிறைய விஷயங்கள் நான் கதைக்க வேண்டும் என்று நினைச்சு நான் என்ற ஆரம்பத்துல 20 நிமிடத்துக்குள்ள கதைப்பம் என்று நினைத்திருந்தேன். பிறகு நான் முந்த நாள் வாசிச்சு நான் முடிஞ்சதுக்கு பிறகு வாணி விஷயம் சொன்ன இல்லை, எனக்கு ஒரு 40 நிமிஷம் தாங்கன்னு சொல்லி நான் அப்படி இருந்தும் நான் அதை எழுதி வச்சிருக்கிறேன். நான் விரைவில் அதை முழுமையாக ரஞ்சனி அவர்களுக்கு அனுப்பி வைப்பேன் நினைக்கிறேன். அப்ப அது ஒரு திருப்தியா இருக்கும். மிக ஆழமான கதை. அவர் பேரப்பிள்ளையோட அதிகம் நேரம் செலவழிக்கிறபடினால அதே ஒரு நாவலாக கூட வெளியிடலாம் என்றால் அழகான அந்த அவருடைய மொழி. நான் அதை பற்றி தனியாக எழுதி வச்சேன். நான் என்னென்ன சொல்லு மிக அற்புதமா இருந்தேன்னு சொல்லி, ஆனால் நேரத்தின் காரணமாக நாங்கள் சொல்ல முடியவில்லை. மிக அற்புதமான படைப்பு. அவர் தொடர்ந்து எழுத வேண்டும் என்பது என்னுடைய அவா. பைந்தமிழ் சாரலுக்கும் அதை இணைப்பாளர்கள் இருவருக்கும் மனமார்ந்த நன்றி. தாமரை செல்வியாக்கா தான் என்ன அறிமுகப்படுத்தின விசோட. அப்ப அவாக்கும் அவருடைய அந்த நம்பிக்கையை நான் பூர்த்தி செய்தேனான்றது எனக்கு தெரியல, இருவருடைய நம்பிக்கைகளை. இருந்தாலும் எனக்கு எனது மனமார்ந்த நன்றி. இதுவரை நேரமும் எல்லோரும் இருந்து செவிமடுத்ததற்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்ததும் எங்களை ஊக்கப்படுத்துவதோடு எழுத்தாளர்களை மென்மேலும் ஊக்கப்படுத்துகின்ற ஒரு பெரிய பணியை இந்த பைந்தமிழ் சாரல் செய்வது மேலே பாராட்டுக்குரியது. நாங்கள் தொடர்ந்தும் பயணிப்போம். நன்றி.
நன்றி கந்தர்வடமான அஜேந்திரன் அவர்களே, நன்றி உங்களுடைய கருத்துக்கு. அடுத்ததாக நாங்கள் இங்கே பலர் எழுதியிருக்கிறார்கள். உண்மைதான், நாங்கள் அந்த நேரத்தை கருத்தில் கொண்டதனால்தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். இருந்தாலும் உங்களுடைய அருமையான விமர்சனம் அந்த எல்லோருமே ரசித்தார்கள், நானும் ரசித்தேன். சரி, அடுத்ததாக இங்கே ஒருவர் இருக்கிறார், ஆறுமுகம் பாண்டியன் அவர்கள். நீங்கள் கருத்து கூற விரும்பினால் ஒரு நிமிடம் திருப்பம், ஒரு நிமிடம் 1 நிமிடத்துக்குள் மேல் எடுக்காமல் உங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம். இல்லை என்றால் நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த மதிப்புமிக்க நேரத்துக்காக அனைவருக்கும் நன்றி. பவானி மேடம் அவர்களுக்கும் நன்றி என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சரி, அடுத்ததாக இன்றைய ஒருங்கிணைப்பாளராக இணைந்திருக்கிற அவர் கலகாலமாக அவருடைய முயற்சியினால் தான் இது எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. நான் ஒரு துரும்பு மட்டுமே. சரி, அவரிடம் இந்த நன்றியுரையும் கருத்தையும் கேட்டறிந்து கொள்வோம். திருமதி பவானி சக்குணசெல்வன், வணக்கம். அனைவருக்கும் எனது அன்பான வந்தனங்கள். நேற்று முதல்கண் 21 பெண் எழுத்தாளர்களுக்கும் எங்களுடைய மதிப்புக்குரிய விமர்சகர் எழுத்தாளர் ரஞ்சினி சுப்பிரமணியம் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்தும் எழுத வேண்டும், வந்தால் என்ற அந்த கதையெல்லாம் தேவையில்லை, தொடர்ந்தும் எழுதுங்கள் என்ற இவ்வளவு பேருக்கு கவர்ந்திருக்கு இந்த படைப்புகள். நல்லபடியாக தொடர்ந்து எழுத வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அனைத்து கலை இலக்கிய உள்ளங்களுக்கும் நான் எனது நன்றி அறிதலை தெரிவிக்கின்றேன். இவ்வளவு நேரமும் காத்திருந்து இந்த நேரத்தில் முக்கியமாக ஆஸ்திரேலியாவில இருந்து வந்து இவ்வளவு நேரமும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றது விமர்சனம் என்பது கிட்டத்தட்ட ஒரு அணிந்துரை மாதிரி தான் என்று நாங்கள் கருதுகிறோம். அதாவது இப்போ முழு புத்தகத்தையும் வாசிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கவும் மேலாத அதை கேட்கறதுக்கும் சலிப்பாக இருக்கும். ஆனபடியினால ஒரு குறிப்பிட்ட கதைகளை மாத்திரம் சொல்லி மற்ற விடயங்களில் இருக்கிற சிறப்பம்சங்களை தொட்டு சென்று ஓரளவுக்கு முடிக்க வேணும். 40 நிமிடம் கொடுக்கப்பட்டிருந்தது, சரியாக 45 நிமிஷம் தரப்பட்டது. இன்றைக்கு முதலாவது விமர்சகருக்கு 14:22 தான் நாங்கள் பிறகு மற்ற புத்தகத்துக்கு போக வேண்டி இருந்தது. ஆனபடியினால அந்த அந்த கலாச்சாரத்தை நாங்கள் கொஞ்சம் வளர்த்து கொள்ளணும். முழு புத்தகத்தையும் தண்ட முடியாது. அஞ்சனா அவர்கள் இளம் விமர்சகர் சிறப்பாக இந்த உரையை ஆற்றியமைக்கு பைந்தமிழ் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்றால் அந்த இளைய தலைமுறை கலைஞர்கள் போன மாதமும் 2 பேர் கலந்து கொண்டிருந்தார்கள். என்ற இந்த வயதிலேயே இவர்கள் நேரம் எடுத்து இந்த விமர்சனங்களை செய்கிறன்றதை நாங்கள் சரியாக ஊக்குவிக்க வேண்டும். இப்போ உங்களுக்கும் அறிமுகமான இளைய தலைமுறை கலைஞர்களோ விமர்சகரோ நீங்களும் எங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் நிச்சயமாக. என்றால் சரியான முக்கியமான ஒரு விஷயம். ஒவ்வொரு தளத்திற்கும் அது ஒரு கடப்பாடு இருக்கின்றது. அவர்களை வளர்த்து விடணும், அவர்களை நாங்கள் ஊக்குவிக்க வேணும் என்றது. அதோட இந்த நிகழ்வுகள் இன்னொன்று சில புத்தகங்களை நாங்கள் பெரிய புத்தகமாக இருந்தால் தனியே செய்வோம். ஓரளவு நடுத்தர இதண்டா நாங்கள் 2 புத்தகம் அப்படி சேர்த்து செய்கிறத நாங்கள் இப்போ கொஞ்சம் நடைமுறையில் கொண்டு வரோம். ஏன்னா இளையோர்களுக்கும் அந்த இடத்தை கொடுக்கணும்ன்றதால இப்போ அக்டோபர் வரைக்கும் நிகழ்வுகள் வருஷப்படுத்தப்பட்டிருக்குது. அவ்வளோ தூரத்துக்கு புத்தகங்கள் வந்து கொண்டிருக்கு. துரதிருஷ்டவசமாக சில புத்தகங்களை பொருத்தமில்லை, அது இலக்கியம் இல்லை, முக்கியமாக ஆவணம் அப்படி அன்னைக்கு வந்து நாங்கள் மறுக்கிற சந்தர்ப்பங்கள் கூட இருக்கும். மேலே அது சரியான அந்த சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் பார்க்கலாம், சரியான கொஞ்சம் கஷ்டம் அந்த முடிவுகள் எடுக்கிறது, ஆக்களை தொடர்படுத்து செய்கிறதெல்லாம் அந்த இதில் நீங்கள் இந்த விளங்கி கொள்வீங்கள்னு நான் நம்புகிறேன். ஆனால் இதை நாங்கள் குடும்பமாக ஒருங்கிணைஞ்சு இப்போ விழாகாலம் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு போகிறது வந்து எங்களுக்கும் 2 பேருக்கும் ஒரு நம்பிக்கையை தருது. பைந்தமிழ் சேனல் ஓரளவுக்கு இயங்குது. இந்த பணியை செய்யக்கூடியமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நான் தலை வணங்கி வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இன்னும் நேரத்தை எடுக்க விரும்பவில்லை. மீண்டும் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி திருமதி பவானி சக்குணசெல்வம் அவர்களே. அவருடைய அந்த கருத்தோடு இத்துடன் அந்த கருத்துரைகள் முடிவு பெறுகின்றன. அடுத்ததாக ஒரு வழமை போல் ஒரு கவிதையோடு, தமிழுக்கான கவிதையோடு முடித்துக்கொண்டு நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருகிறோம். தமிழை என்னுயிர் என்பேன்,
கனியிடை ஏறிய சுளையும் முற்ற களையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காற்று பாகிடை ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிள நீரும் இனிய என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களுடைய அந்த கவிதையோடு இந்த நிகழ்வை நான் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கிறேன். பைந்தமிழ் சாரல் வழங்கிய பெண்கள் தின சிறப்பு நிகழ்ச்சி இரு நூல்களின் திறனாய்வு இன்று இந்த அரங்கிலே வந்திருந்தது. முதலாவது நூலாக திருமதி வைத்திய கலாநிதி ரஞ்சினி சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய நெய்தல் நடையும், இரண்டாவது நூலாக கவிதை தொகுப்பு ஒன்று 21 பெண் எழுத்தாளர்கள் இணைந்து எழுதிய கவிதை தொகுப்பு ஜீவநதி வெளியீடாக 2 பேர் ஜீவநதி வெளியீடாக வெளிவந்திருந்தது. கண்ணீரில் பறக்கும் கடல். இந்த முதலாவது நூலை திறம்பட ஆய்வு செய்திருந்தவர் பேச்சாளர் கந்தர்மடம் ஆனா அஜந்தன் அவர்கள் மிகவும் திறமாக வழங்கியிருந்தார். அடுத்த பேச்சாளராக அஞ்சனா அவர்கள் இணைந்து சேர்ந்து அதையும் திறமாக அவர் வழங்கியிருந்தார். அவர்கள் அனைவருக்கும் இருவருக்கும் குறிப்பாக இருவருக்கும் எமது பைந்தமிழ் சாரல் சார்பிலே எமது மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்த எழுத்தாளர்கள், பதிப்பாளர்கள் மற்றும் மூத்த எழுத்தாளர்கள், பேராசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு நிகழ்வினூடாக உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.